हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. Give me 1 second. Hare Krishna, dear devotees, welcome all once again to the Gaurakatha series. Today we are having very fortunate we have His Grace Radhapati Kannai Prabhu with us. Thank you very much, Prabhu, for joining us today from Nanganallur. Prabhuji is managing a wonderful Bhakti Vriksha in the Nanganallur area. We are also doing a lot of preaching activities. He is also a spiritual guide to various other devotees also in terms of taking yatra and all things. And interestingly, we want to share about how Prabhuji came into Krishna consciousness way back in 2006. And even before that, Prabhuji was getting into a different kind of a line, and then all because of divine intervention. அதாவது வந்து எப்பவுமே பகவான் வந்து சொல்லுவார், தடுத்து ஆட்கொள்வது அப்படின்னு. எப்பவுமே வந்து நமே பக்தியா பிரணஷதி அப்படின்னு வந்து கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லியிருக்கார். ஸோ அது மாதிரி பிரபு வந்து தன்னுடைய இந்த பக்தி பாதையில வர்றதுக்கு முக்கியமான விஷயமே என்னன்னா, பகவானே வந்து தடுத்து ஆட்கொண்ட விஷயம் வந்து காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாளை தரிசனம் கிடைக்கப்பட்டு, அங்க வந்து அத்திவரதர் அதே மாதிரி பகவான் வரதரை வந்து தரிசனம் பண்ண கிடைக்கப்பட்ட உடனே வந்து அவருக்கு வந்து அந்த அற்புதமான அந்த ஒரு அந்த ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்னு சொல்றதை விட பகவான் அவரை வந்து தடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மே பக்தியா பிரணஷதி நம்ம சொல்லும் போது பகவான் வந்து எப்பவுமே சொல்றாரு, என்னுடைய பக்தர்கள் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே அவர் வந்து கண்டிப்பாக அவர் வீழ்ச்சி அடைவதில்லைன்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்றைய தினம் இப்ப நம்ம முன்னாடி வந்து இன்னைக்கு வந்து உபன்யாசம் கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து பகவானுடைய பரிபூர்ண கருணையும் பிரபுவுடைய அற்புதமான அந்த பக்தி சேவை. அவர் இவ்வளவு தொடர்ந்து வந்து முன்னேறி இப்ப நீங்க வந்து 2006 இப்ப கிட்டத்தட்ட 2021 வந்தாச்சு வந்து திரு ஜெயபாத சுவாமியிடம் வந்து தீட்சை பெற்று பலவிதமான உன்னதமான சேவைகள் செஞ்சுட்டு இருக்கார். ஸோ தேங்க்யூ வெரி மச் பிரபு ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. யுவர் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் அதர்ஸ். ஸோ தட் அதை உங்களை மூலியமா கேட்கறது மூலமா வந்து எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக பகவானோட அனுகிரகம் இருந்தா எல்லாரும் வந்து பக்தி பாதையில முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம். தேங்க்யூ வெரி மச் அகைன் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் ஹரிநாம வணக்கம். வாஞ்சா கல்பதருப்யஸ்ச கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமக. அனந்த கோடி வைஷ்ணவ வந்த கீ ஜெய். மூத்த பக்தர்களுடைய கருணை, குரு மற்றும் கௌரவங்களுடைய கருணை பிரபு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு முதல்ல கொடுத்ததுக்கு ஜீவன பிரபுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் பிரபுபாதருக்கும் குருதேவருக்கும். காஞ்சிபுரத்தை பத்தி எத்தனையோ முறை நம்ம பேசியிருந்தா கூட மறுபடியும் வந்து காஞ்சி வரதர் வந்து இதை மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். சாதாரண ஒரு கட்டுன்ற ஆத்மானால என்னால அவ்வளவு பெரிய சேக்கத்தை பத்தி சொல்ல முடியாது. அதுவும் கௌரகதா சீரியஸ்ல கௌரங்க மகாபிரபு இங்க எப்படி விஜயம் பண்ணாரு, அதே சமயத்துல காஞ்சிபுரத்துடைய வைபவங்கள், காஞ்சிபுரத்து மூலியமா நாம நம்மளுடைய வாழ்க்கை பாதையில நமக்கு இதுல என்ன சொல்லியிருக்காரு பகவான் வந்து பிரம்மதேவர் மூலியமா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். Hare Krishna. Prabhu, I will translate. Yes. I first of all want to thank Jivan Gaurav Prabhu for giving me this opportunity to speak. There is a lot of things to speak about Kanchi Varadaraja Perumal, about the holy Dham. But today I am very grateful for getting this opportunity to glorify the Dham and Chaitanya Mahaprabhu's visit to that Dham. நிச்சயமா எனக்கு வந்து எந்த அளவுக்கு தகுதி இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். இருந்தாலும் பகவான் ஆட்கொண்டு வர வச்சிருக்காருன்னு சொல்லணும். இருந்தாலும் I have qualification, but I can definitely say that it is a mercy of the Lord that I have this opportunity to come to this Krishna consciousness movement. பட் நிச்சயமா இந்த கொரோனா காலகட்டத்திலையும் எல்லாரும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் வைஷ்ணவர்களும் இதை கேட்டுட்டு இருப்பீங்க. அவங்க நிச்சயமா வந்து காஞ்சிபுரத்துக்கு மானசீக யாத்திரை நம்ம கண்டிப்பா போவோம். Because of this corona and the lockdown effect, we are not in a position to go physically to the dhams, but let us make a determination now that through our mind we shall be able to make a visit to the Kanchipuram dham. போறதுக்கு முன்னால மங்களாச்சரண பாராயணம், அதுக்கு முன்னால ஒரு சின்ன நாம சங்கீர்த்தனம். ஜய ராத மாதவா
जया कुंज बिहारी जय राधा माधवा जया कुंज बिहारी जय गोपी धन वल्लभा जया गिरिवरधारी जया गिरिवरधारी यशोदनंदना व्रज जनरंजना यशोदनंदना व्रज जनरंजना यमुना तीरा वनचारी यमुना तीरा वनचारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधव राधा माधव राधे जय राधा गोविंद राधा गोविंद राधे जय राधा गोविंद राधा गोपाल राधे हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे जया प्रभुपदा जय प्रभुपदा प्रभुपदा जय प्रभुपदा जय गुरुदेवा जय गुरुदेवा गुरुदेवा जय गुरुदेवा नित्य गौर हरि बोल हरि बोल हरि बोल नित्य गौर हरि बोल राधा माधव सखी वृंदा की जय हरिनाम संकीर्तन यज्ञ की जय जगत गुरु प्रभुपाद की जय जय श्री गुरुदेव की जय काय गौर प्रेमानंद हरि 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 ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाख्यं तथादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपादकमलं श्रीगुरो वैष्णवांश्च श्रीरूपं शाक्रजतं शगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादां सगगन रंग ललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कांत राधा कांत नमस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पंगुं लंघे दिग्रमत्कृपातमहं वन्दे श्रीगुरुं परमानन्दमाधवं श्री चैतन्यम् ईश्वरम् कांचीपुरम धाम की जय। இப்போ நம்ம கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கலியுகமானது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது மற்றும் ரொம்ப ரொம்ப மோசமானதும் கூட. We are now living in the Kali Yuga, and this age is not only dangerous, but it is also very bad period. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முழுமையான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து நம்ம பெறாம அது முழுமையாவாது. Whenever we learn something, we should learn it from an authorized source, otherwise that knowledge is incomplete. அதனால நம்மளுடைய சம்பிரதாயத்தை வரக்கூடிய முக்கியமான ஆச்சாரியரான ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் என்ன சொல்றாருன்னா,
If we take our parampara system, let us see what Jagannath Das Babaji says. முதல் யுகமான சத்தியுகம் அதுல வர நரசிம்மர் வராரு. இரண்டாவது யுகமான திரேதா யுகத்துல ராமச்சந்திர பகவான் வராரு. மூன்றாவது யுகமான துவாபர யுகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வராரு. நான்காம் யுகமான கலியுகத்துல பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் வராரு. In the Satya Yuga, Nrsimha Dev comes. In Treta Yuga, Lord Ramchandra Dev comes. In Dwapara Yuga, Lord Krishna comes. And in Kali Yuga, Chaitanya Mahaprabhu comes. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாட்டுல இருக்கோம். அந்தந்த நாட்டுல இருக்கக்கூடிய உயர் அதிகாரியோடைய கட்டுப்பாட்டுல இருக்கோம். இது மறுக்க முடியாத உண்மை. We are always under the control of some authority. This can never be denied. அதனால ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாரும் மிக உயர்ந்த அதிகாரி மற்றும் ஒரு மகாராஜ். இப்போ சத்தியுகத்துல இருந்தவங்க பகவான் நரசிம்மருடைய கட்டுப்பாட்டுல இருந்தாங்க. திரேதாயுகத்துல இருந்தவங்க பகவான் ராமச்சந்திரரை வழிபட்டாங்க. துவாபரயுகத்துல இருந்தவங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து முழுமையா சரணடைஞ்சாங்க. அப்போ அதே நரசிம்மர், அதே ராமர், அதே கிருஷ்ணர் இந்த கலியுகத்துல அற்புதமான ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு. இறுதியா நம்ம அவரைதான் சரணடையணும். By this token, we should understand that the people in Satya Yuga were under the control of Nrsimha Dev. In the Treta Yuga, they were under Lord Ramachandra. In Dwapara Yuga, under Lord Krishna. And we have to understand that in Kali Yuga, all of us have to be under the control of Chaitanya Mahaprabhu. அப்போ அப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபு நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற காஞ்சிபுரம் அப்படிங்கிற மிக ஒரு அற்புதமான சேத்திரத்துக்கு வெறும் 500 வருடங்களுக்கு முன்னால விஜயம் செஞ்சிருக்காரு. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது. So it is such a wonderful fact that this Chaitanya Mahaprabhu visited 500 years ago to this Dham, Kanchipuram, which is so close to us. சைத்தன்ய மகாபிரபு வந்தனால ஏற்கனவே ஒரு அற்புதமான சேத்திரம் மேலும் மேலும் அற்புதமான சேத்திரம் ஆயிடுச்சு. That Dham was already a very special place, but by the visit of Lord Chaitanya Mahaprabhu, it has acquired even much greater significance. அப்போ கலியுகத்துல வந்து எல்லாருக்கும் நம்ம முன்னே சொன்ன மாதிரி வேதங்களை எப்படி வந்து படிக்கணும், அதுபடி வாழ்க்கை முறையில எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு தெரியாம இருந்துச்சு. In this Kali Yuga, people generally do not know how to read and understand the Vedas, and how to organize the life on the lines that are advised by the Vedas was not known to us. அப்போ அசுரத்தனமான நபர்கள், ரொம்ப ஆபத்தான நபர்கள் இது மூலியமா இந்த வேதங்களை காமிச்சு பல பெரிய பெரிய தவறுகளும் சச்சரவுகளும் செஞ்சுட்டு இருந்தாங்க. Because of this deficiency, people with some demoniac tendencies, they were trying to misuse these Vedas and teach wrong precepts to the people. உடனே என்ன பண்றாரு, பகவான் வந்து அவருடைய அம்சமான புத்தரா வந்து அவதரிக்கிறார். So the Lord incarnates as his Amsha in the name of Buddha. So புத்தர் வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. அது என்னன்னா எல்லாத்தையும் நிறுத்த சொல்லி சொல்றாரு, வேதங்களையும் நிறுத்த சொல்லி சொல்றாரு, அதை படிக்க கூடாதுன்னு சொல்றாரு. So Lord Buddha's preaching was to completely discontinue reading the Vedas and to totally reject what is contained in the Vedas. என்ன காரணம் அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால அந்த அவருடைய தத்துவத்து பேரு நிர்விசேஷ சூன்யவாதம். The reason was that we, in any case, we do not know the meaning of the Vedas, and Nirvishesha Sunyavad was what we were all following. அப்போ இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, இப்போ ஒரு வீட்டுல அவருடைய குடும்ப தலைவர் வேலைக்கு போயிருக்காரு. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் இருக்காங்க. உடனடியே அங்க ஒரு பெரிய எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் வந்து கரண்ட் பிளக்சுவேஷன் ஆயிடுச்சு. ஆனா அதை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க. உடனடியா அந்த குடும்ப தலைவருக்கு வந்து அந்த குடும்ப தலைவியானவங்க தகவல் கொடுக்குறாங்க. அப்போ அந்த குடும்ப தலைவர் என்ன சொல்றாருன்னா, நான் வர்ற வரைக்கும் எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. To give an analogy, the head of the family has gone for his office, and at home only the housewife and the children are there, and suddenly there is a huge voltage fluctuation and everything is going haywire. Immediately the lady of the house phones up her husband and he says, I am starting immediately. While I don't come, you just don't do anything, you just wait for me. So இந்த ஜட உலகம் தான் அந்த பிளக்சுவேஷன் அப்படிங்கிற மிகப்பெரிய பிரச்சனை மாய இருக்கிற இடம். அந்த நபர் தான் நம்மளுடைய குடும்ப தலைவர் யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இந்த ஆபத்தான இடத்துல இருக்கிறதுனால நமக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அதனால நாம அவருடைய தொடர்பிலே இருக்கிறோம் அப்படின்னா அவரே நம்மளை வந்து நிச்சயமா காப்பாற்றுவாரு. இதுதான் புரிஞ்சுக்கணும்.
This material world is such a dangerous place. Just like this voltage fluctuations in this world also, things are constantly fluctuating, and the head of the family is Lord Krishna. So we have to completely depend on him, and we have to wait for him and to come and save us. This is the way we have to understand our existence in Kali Yuga. சோ அப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புத்தருடைய கோரிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் அடுத்த ஆச்சாரியரான சங்கரர், ஆதிசங்கரர் வராரு. After Lord Buddha taught this Nirvisesh Sunyavad and all that, after several centuries, Shankaracharya appears in this planet. சோ அவர் வந்து வேதங்கள் கலியுகத்துல எப்படி படிக்கணும் அப்படிங்கிறான எல்லா விதமான விஷயங்களையும் கலியுகத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சம்பிரதாயத்துக்கு அவர் கொடுக்கிறாரு. Shankaracharya gave a sampradaya by which he taught the people how to read and understand the Vedas. He taught the correct procedure for learning the Vedas. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நிர்விசேஷ சூன்யவாதத்தை அவங்க நிராகரிச்சுட்டு அடுத்த விஷயத்தை, அதாவது அத்வைத தத்துவத்தை வந்து அவர் போதிக்கிறாரு. So he toppled the philosophy of Nirvisesha Sunyavad that was earlier established by Buddha, and he gives a new philosophy called Advaita. அதுக்கப்புறம் மக்கள் மறுபடியும் வேதங்கள் படிச்சு ஒழுக்க நெறிமுறைகளையும் தர்மத்தையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க, இறை வழிபாட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. After this, people gave up this Nirvisesh Sunyavad and they started learning the Vedas in a proper way, and they started deity worship also. அதுக்கப்புறம் சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் 12ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம், உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு விடியல் பிறக்குது. அதாவது ஜெகத்குருவா பகவானுடைய சேஷ அவதாரமான ராமானுஜர் ஆச்சாரியர் நம்மளுடைய உலகத்துக்கு அவதரிக்கிறார். Some centuries later, we can say it is the 11th century, a most glorious personality called Lord Ramanujacharya, who is actually an incarnation, partial incarnation of the Supreme Lord, he appeared in this planet. So சங்கராச்சாரியர் கொடுத்திருக்கிற தத்துவங்கள்ல இன்னும் அட்வான்ஸ்டா, இன்னும் மெருகேற்றி அது மக்களுக்கு தெரிய புரியுற மாதிரி முழுமுதற் கடவுள் யார், நாம் யார், ஜீவாத்மா யார், பரமாத்மா யாருன்னு ரொம்ப தெள்ள தெளிவா எல்லாருக்கும் போதிக்கிறார். He further improved upon the philosophy given by Shankaracharya, and he clarified to us, who am I, who is the Supreme Lord, what is the relationship between us. These aspects he further clarified for better understanding of the people. So அவர் சொல்றாரு, முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீமன் நாராயணர், அன்னைக்கு எல்லாருமே அவருடைய சேவகர்கள்னு சொல்றாரு. He said the Supreme Lord is Lord Sriman Narayana and all the souls are his servants. அதனால அவர் கொடுத்திருக்கிற தத்துவம் விசிஷ்ட அத்வைதம். His philosophy is called Visishta Advaita. அதுக்கப்புறம் சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் 14ஆம் நூற்றாண்டு 13ஆம் அந்த இடைப்பட்ட நேரத்துல இன்னொரு மிகப்பெரிய ஆச்சாரியர் அவதரிக்கிறார், மத்வ ஆச்சாரியர். Afterwards, somewhere between the 13th and 14th centuries, one more Acharya appeared, and his name is Madhvacharya. So மிக சிறந்த ஆச்சாரியரான மத்வாச்சாரியர், அவருடைய தத்துவம் துவைதம். அவர் விரல்களை எப்படி வச்சிருப்பாரு. சோ துவைதம் இரண்டும், அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் மற்றும் எல்லா ஜீவாத்மாக்களும் அவர் சேவர்கள்னு மறுபடியும் போதிக்கிறார் வந்து. He established the philosophy of Dvaitam. He always shows two fingers to point out that there are always two things. One is a Supreme Lord and the other is all the souls which are his servants. So இதுல என்ன ஒரு அழகான ஒரு விஷயம்னா, புத்தர், ஆதிசங்கரர், ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர் எல்லாருமே காஞ்சிபுரத்துக்கு விஜயம் பண்ணிருக்காங்க. One beautiful fact that we have to take notice is all these people starting from Lord Buddha, Ramanujacharya and Madhvacharya, Shankaracharya, Ramanujacharya, Madhvacharya, all of them have visited Kanchipuram Dham. So இறுதியா வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழக்கூடிய இடத்தை வந்து காமிக்கிறாரு. ரெண்டாவதா வரக்கூடிய நபர் வந்துட்டு அந்த வாழக்கூடிய இடத்துக்கு தேவையான இல்லத்தை எப்படி, அதாவது கோவிலை எப்படி எழுப்பணும்னு சொல்லி கொடுக்குறாரு. மூணாவதா வரக்கூடிய நபர் வந்துட்டு அந்த இடத்துல அஸ்திவாரம் தோண்டி கோவிலை வந்து கட்டாரு. நாலாவதா வரக்கூடிய நபர் வந்து விக்கிரக வழிபாட வந்து கொண்டு வர்றாரு. அதாவது புத்தர் வந்து இந்த இடத்த வந்து காமிக்கிறாரு, சங்கராச்சாரியர் அதுக்கான திட்டத்தை தீர்க்கிறாரு, ராமானுஜாச்சாரியர் அஸ்திவாரம் தோண்டி கோவிலை எழுப்புறாரு, மத்வாச்சாரியர் வந்து விக்கிரகத்தை வந்து பிரதிஷ்டை பண்றாரு. One way to understand this beautiful sequence of acharyas who appeared starting from Lord Buddha, we can say Lord Buddha identified a very good space for building a temple, and then Shankaracharya came and he started digging the place up for a structure, and then Ramanujacharya built that beautiful temple, and finally Madhvacharya came and installed the deities for worship. So இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்பதான் இறுதியா வந்து
எல்லாத்துக்கும் மாஸ்டர் ஆஃப் ஆல் மாஸ்டர்ஸ், லார்ட் ஆஃப் ஆல் லார்ட்ஸ், முழுமுதற் கடவுள், அந்த அந்த நரசிம்மர், இந்த பிரகலாத் மகாராஜர் வழிபட்ட நரசிம்மர், இந்த ராமச்சந்திர பிரபு, அந்த கிருஷ்ணர் எல்லாருமே போற்றக்கூடிய கலியுகத்துல வந்து எல்லாரும் ஃபைனலா யாரா வர்றாங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு வர்றாங்க. So ultimately we can see the various incarnations were worshipped in the various yugas, like Nrsingadev, Ramchandra Murthy, Lord Krishna. All of them together appear in this Kali Yuga as Chaitanya Mahaprabhu. அந்த சைத்தன்ய மகாபிரபு நம்மளுடைய காஞ்சிபுரம் கஷேத்திரத்துக்கு விஜயம் செஞ்சு எப்படி வழிபடணும், எப்படி கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்தணும் அப்படிங்கறத எல்லா கோவில்களையும் தீர்த்த யாத்திரை மூலியமா ரொம்ப அற்புதமா வெளிப்படுத்தினாரு. Chaitanya Mahaprabhu, during his South India Yatra, he visited Kanchipuram Dham. He visited various temples in the place and he taught the people how to approach the Dham and how to worship the deities. எப்படி அவர் வெளிப்படுத்தினார்னா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு வெளிப்படுத்தினாரு. He exhibited how this worship is to be done by constantly chanting with his two upraised arms, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. This is the proper way of worshipping in this age. அப்போ நாம இப்போ பேசின இந்த விஷயத்துல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், சோ கலியுகத்துல கலோர்த்தத் ஹரி கீர்த்தனான்னு சொல்லக்கூடிய இந்த ஹரி நாமம் தான் நம்மளை வந்து காப்பாத்தும். சைத்தன்ய மகாபிரபு எல்லா இடத்துலயும் இதைதான் வந்து செஞ்சாரு. நம்ம காஞ்சிபுரத்துலயும் இதைதான் வந்து அவர் செஞ்சுட்டு போயிருக்காரு. From this discussion so far, we can understand that Kalautat Hari Kirtanam, in this age of Kali, what we need to do is constantly chant the Hare Krishna Mahamantra, and that is a way of worshipping the Lord in this age. சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்தியலீலா 9வது அத்தியாயத்துல 70வது பதத்துல வந்து கொடுத்திருக்காங்க. அத நான் படிக்கிறேன். காஞ்சி ஆசி தேகில லக்ஷ்மி நாராயணா பிரணாம கரியா கைல பஹுத் சத்வனா. டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன். அதன் பிறகு மகாபிரபு விஷ்ணு காஞ்சி எனப்படும் திருத்தலத்தை அடைந்து அங்கே லட்சுமி நாராயணன் விக்கிரகங்களை தரிசித்தார். அவர்களின் திருப்திக்காக அவர் பல்வேறு புகழ் மாலை சூட்டி வணக்கம் செலுத்தினார். அடுத்த ஸ்லோகத்துல அப்படியே டிரான்ஸ்லேஷன். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு விஷ்ணு காஞ்சியில் 2 நாட்கள் தங்கி பிரேமையின் பரவசத்தில் கீர்த்தனம் செய்து ஆடினார். அவரை பார்த்து மக்கள் அனைவரும் பகவான் கிருஷ்ணரின் பக்தர்களாக மாறினர். So Chaitanya Charitamrit Madhyalila, 9th chapter, there is a discussion about Chaitanya Mahaprabhu's visit to Kanchipuram Dham. He came there and he stayed there for 2 days in Vishnu Kanchi, and he was constantly chanting the holy names, and he was teaching the people how to worship the Lord by chanting of the holy names. ரொம்ப அற்புதமா நம்ம காஞ்சிபுரம் கஷேத்திரத்துக்கு மகாபிரபு வந்து இந்த அற்புதமான லீலைகளை வந்து செஞ்சுட்டாரு. அப்போ காஞ்சிபுரம் எப்பேற்பட்ட ஒரு ஸ்தலமா இருக்கும், எவ்வளவு பெரிய ஒரு வித்யாபீடமா இருக்கும், அதை நம்ம பார்க்க போறோம். So now we are going to see this place where Chaitanya Mahaprabhu came and spent a couple of days and constantly worshipping the Lord by chanting the holy names. Now we will see what a glorious place this Kanchipuram is. அப்போ காஞ்சிபுரம் மிகப்பெரிய வித்யாபீடமா இருந்துச்சு. 5 வகையான வழிபாட்டு முறைகள் இங்க இருந்துச்சு. Kanchipuram was a great education center, and there were 5 different methods of worship of the Lord in this place. விஷ்ணு காஞ்சி, சிவ காஞ்சி, புத்த காஞ்சி, சக்தி காஞ்சி, ஜைன காஞ்சி. So these were the 5 different kanchis where 5 different types of worships was there. Shiva Kanchi, Vishnu Kanchi, Buddha Kanchi, Shakti Kanchi, and Prabhuji? Jaina Kanchi. Jaina Kanchi. இந்த 5 வகையான வழிபாட்டு முறைகள் இங்க இருந்தா கூட இப்போ நம்ம இப்ப பாக்குற இடத்துல வந்து விஷ்ணு காஞ்சியும் சிவகாஞ்சியும் தான் இருக்கு. சக்தி காஞ்சியும் சிவகாஞ்சியோட ஆட் ஆயிடுச்சு. இப்ப இந்த 2 தான் இருக்கு. புத்த காஞ்சி, ஜைன காஞ்சி காலத்தால மறைஞ்சு போயிடுச்சு. So now Buddha Kanchi, Jaina Kanchi, and Shakti Kanchi have disappeared. Shakti Kanchi got merged with Shiva Kanchi. So now we have only Shiva Kanchi, Vishnu Kanchi. அப்போ நம்ம மாயாப்பூர் தாம்ல நம்ம எல்லாம் போயிருப்போம். மாயாப்பூர்ல ராஜாப்பூர் ஜெகநாத் கோயிலுக்கு பின்னால வந்து பார்வதி தேவி, மதர் பார்வதி மகாபிரபுவ தரிசனம் பண்ண மாதிரி ஒரு கோயில நம்ம தரிசனம் பண்ணிருப்போம். அவங்க வந்து சிவபெருமான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மகாபிரபு யாரு என்னன்னு சொல்லிட்டு கௌரங்கருடைய நாமத்தை சொல்லி கௌரங்கருடைய தரிசனத்தை பெற்றாங்களாமா.
In Mayapur, when we visit, we see this wonderful darshan where Parvati Devi is sitting and meditating on Chaitanya Mahaprabhu. With the permission of Lord Shiva, she does these prayers and then she gets the darshan of Chaitanya Mahaprabhu. உடனடியா மகாபிரபு ரொம்ப திருப்தி அடைஞ்சு பார்வதி தேவிக்கு வந்து காட்சி கொடுத்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வழங்கினார். Mahaprabhu, after becoming pleased by these wonderful prayers and worship of Parvati Devi, he gives his glorious darshan to her. அதே மாதிரி நம்ம ஜெகநாத் புரி, உலக புகழ் பெற்ற லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெகநாத் புரியில இதே மாதிரி ஒரு சம்பவம். நாரதர் வந்து பிரசாதத்தை வந்து மகா பிரசாதம், ஜெகநாதருடைய மகா பிரசாதத்தை எப்படி கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்த்தாருங்கிற லீலையை நம்ம படிச்சிருப்போம். அப்போ நாரதர் வந்து கைலாச மலைக்கு போவாரு. அப்போ அந்த பிரசாதம் மகாதேவரான சிவபெருமானுக்கு கொஞ்சமா கிடைக்கும். அந்த பிரசாதம் கிடைக்காத கோவத்துல பார்வதி மாதா ரொம்ப கோவப்படுவாங்க. அப்போ பகவான் வந்து இறுதியா வந்து ஒரு முடிவு சொல்லுவாரு. அப்போ வந்து ஜெகநாத் புரியில வந்து நீ விமலா தேவியா இருந்து உன்னுடைய இந்த குழந்தைகளுக்கு, இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து இந்த பிரசாதத்தை விநியோகம் பண்ணணும்னு சொல்லி மிகப்பெரிய கருணை கொடுப்பாரு. In Jagannath Puri, we hear this wonderful story about how Narad Muni was able to obtain the prasadam of Lord Jagannath, which he takes it to Kailash and shares it with Lord Shiva. And Parvati Devi becomes very angry that why I did not get a share in this prasad. But finally, Jagannath resolves the whole issue by saying, you will be here in my temple as Vimala Devi, and my prasadam will first come to you, and then only the Maha Prasadam will be distributed to everyone. இதே மாதிரி நம்ம மாயாப்பூர்ல பார்த்தோம், ஜெகநாத் புரியிலையும் பார்த்தோம். ரெண்டு இடத்துலயுமே வந்து மதர் பார்வதி ரொம்ப கருணையோட நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்றாங்க. ஒத்துழைப்பு கொடுத்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து பகவானுடைய பிளஸிங்ஸை வாங்கி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய காஞ்சிபுரத்துல காமாட்சி தேவியா இருந்து நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்றாங்க காடஸ் பார்வதி. So this way, both in Mayapur and Jagannath Puri, we see that Lord Parvati, with great compassion and mercy on all of her behalf, she is getting us the mercy of the Supreme Lord in the form of his prasadam. Similarly, when we see Kanchipuram in the form of Kamakshi Devi, she is giving her blessings to all the Vaishnava devotees going there. அப்போ காஞ்சிபுரத்துல யாராவது காமாட்சினா நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவாங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் வந்து நான் ஏன் துன்பப்படுறேன், அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட கேள்விகள் அவங்களுக்கு எப்போ உள்ள வருதோ உடனடியா அவங்க வரதராஜர் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. So the meaning of Kamakshi is one who satisfies all the desires of the devotees. So if anyone gets this question that why there is so much suffering, why there is so much problems in this world, once the question arises in somebody's heart, she sends that devotee to Lord Varadaraj. அந்த மாதிரி உடனடியா வரதராஜருடைய ஆசீர்வாதம் யாரெல்லாம் பெறாங்களோ உடனடியா அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பிச்சிருது. And whoever gets the blessings of Lord Varadaraj, their spiritual life begins immediately. ஓகே, யார் அந்த வரதராஜர்? அவருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? ஏன் நம்ம அவரை பத்தி இப்ப பேச போறோம்? So let us see who is this Varadaraj and what is our connection with him, and those details we shall see now. ஓகே, முதல்ல இந்த பிரபஞ்சத்துல முதல் பிரஜையா கருதக்கூடிய பிரம்மதேவர், அவரு பகவான் கர்ப்போதகசாய் விஷ்ணுவிட்ட இருந்து தோன்றுறாரு. The first created being in this material universe is Lord Brahma, who appears from the Nabhi, from the navel of Garbhodakshai Vishnu. 5000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம், பகவத்கீதை பகவானால அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது. 4ஆம் அத்தியாயத்துல வந்து அர்ஜுனனுடைய கேள்விக்கு பகவான் வந்து ரொம்ப அழகான பதில் சொல்றாரு. உனக்கு முன்னாடி விவஸ்வான் சூரிய தேவனுக்கு உபதேசிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. சூரிய தேவனுக்கு முன்னால பிரம்மதேவருக்கு இதே மாதிரி பகவானால உபதேசிக்கப்பட்டிருக்கு. சோ பிரம்மாவும் வந்து பகவானோட உபதேசத்தை கேட்ட முதல் நபர். 5000 years ago, when Lord Krishna was teaching to Arjun, he discloses the fact that this same information was given by the Lord to Surya Dev, called Vivaswan, several million years ago. Similarly, he had also given this knowledge to Brahmadev at the beginning of creation. அப்போ பிரம்மதேவர் பகவானுடைய உபதேசத்தை கேட்டு அவருடைய பத்னிக்கு சரஸ்வதி மாதா, அவருக்கு வந்து அதே உபதேசத்தை சரஸ்வதிக்கு சொல்லித் தராரு. Lord Brahma, after he is taught by Lord Krishna, he teaches the same philosophy, the details to his wife Saraswati Devi. So அப்போ பல அற்புதமான ஒரு கான்வர்சேஷன், ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து அவர் பிரம்மதேவர் வந்து சரஸ்வதிக்கு போதிக்கிறாரு. So a very wonderful conversation takes place between Brahmadev and Saraswati Devi. அப்போ பிரம்மதேவர் வந்து
பிரபஞ்சத்தின் சிறந்த நதி, பிரபஞ்சத்தின் சிறந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதைகளை குறிக்கும் போது கங்கையும் அப்புறம் லக்ஷ்மி தேவியும் அவர் புகழ்ந்து சொல்றாரு. So at that time, he glorifies the greatest personalities on this creation. Then he also glorifies Lakshmi Devi. லக்ஷ்மி தேவியும் கங்கா மாதாவையும் குளோரிஃபை பண்ணும்போது அதை வந்து சரஸ்வதி மாதானால ஏத்துக்க முடியல. When Brahmadev glorifies Lakshmi Devi and Ganga Mata, that time Saraswati Devi becomes very envious and she is unable to tolerate this. சரஸ்வதி மாதாக்கு வந்து ரொம்ப அதிகமான கோப உணர்வு வந்து பிரம்மதேவருடைய வார்த்தைகளை அவனால ஏத்துக்க முடியாம பிரம்மதேவர் மேல கோபப்படுறாங்க. Saraswati Mata, she is unable to accept this glorification from Brahmadev and she is not able to tolerate that and accept it. நான் வந்து உங்களுடைய பத்னி, நீங்க எப்படி என்ன விட்டு கொடுத்து மற்ற தேவர்களை உயர்ந்தவங்கன்னு சொல்ல முடியும்னு அவங்க கேட்கிறாங்க. While I am your wife, instead of glorifying me, how can you glorify somebody else in front of me? உடனடியா பிரம்மதேவர் வந்து சொல்றாரு, இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல, இது வந்து பகவான் விஷ்ணு எனக்கு என்ன போதிச்சாரோ அதை தான் நான் உனக்கு சொல்றேன், இதுதான் இறுதியான தீர்வு. Brahmadev says, this is not my own creation. What I have learned from Lord Vishnu is what I am teaching you. So this is the ultimate conclusion. அப்போ வந்து சரஸ்வதி மாதா அதையும் ஏத்துக்க முடியாம ரெண்டு பேரும் வந்து இந்திரன் வராரு, அந்த சபைக்கு வந்து இந்திரன் வந்து பேச வர்றாரு. So, but still this issue is not resolved. Saraswati Mata is unable to accept this. So Indradev appears there to resolve the issue. இந்திரனுடைய பேச்சையும் அவங்க கேட்கறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே கோவத்தோட உச்சத்துக்கு போயிட்டாங்க. அந்த கோவத்தோட உச்சத்துக்கு போனனால இந்திரனுடைய பேச்சும் கேட்காம இந்திரனையே சபிச்சிட்டாங்க. Because Saraswati Mata is quite angry, she is at the peak of her anger, so she is unable to accept what Indradev is saying. Then she also curses him. இந்திரன் இது என்னுடைய குடும்ப விஷயம்னு சொன்னனால இந்திரனால மேலும் பேச முடியாம இந்திரன் ரொம்ப கவலையோட சாபத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. Saraswati Devi says, this is a family issue between me and my husband. Why are you interfering? So very sadly, Indradev accepting the curse, he leaves the place. உடனடியா வந்து பிரம்மதேவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. சரஸ்வதி மாதா உடனடியா பிரம்மதேவரை நோக்கி சொல்றாங்க, இதுக்கப்புறம் நான் உங்களோட வாழ மாட்டேன், உங்களுடைய இந்த லோகத்துல இருக்க மாட்டேன், நான் சத்திய லோகத்தை விட்டு வெளியே போறேன், தபஸ் பண்ண போறேன், யார் அந்த முழுமுதற் கடவுளோ அவரை நோக்கி நான் தபஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. So Brahmadev is very worried. He is not able to resolve the issue. At that time, Saraswati Devi says, I am not accepting whatever you said. I am rejecting it. I am going down to the earth and I am going to do a severe penance to understand the Supreme Lord. Who is that Supreme Absolute Truth? உடனடியா பிரம்மாவும் இத மறுக்க முடியல. இருந்தாலும் அவருடைய தினமும் செய்யக்கூடிய சேவையை வந்து அவரால வந்து பண்ண முடியல. Brahmadev is unable to stop Saraswati Devi from leaving. At the same time, whatever his daily rituals, ablutions he was doing, in her absence, he is not able to do that. உடனடியா பிரம்மதேவர் ரொம்ப 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 கவலையா இருக்கிறாரு. அவரால எந்த ஒரு சேவையும் அவரால செய்ய முடியல. Brahmadev sinks into great anxiety. He is unable to perform his duties properly. உடனடியா இந்த காட்சியை நம்ம எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னா, போர்க்களத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முன்னால அர்ஜுனனை வந்து பார்க்க முடிஞ்சது. 2.7. This situation is comparable to Arjuna standing in front of Lord Krishna, unable to do anything, as we see in chapter 2:7 of Bhagavad Gita. कार्पण्य दोषो भदस्वभावः वृक्षामिदां धर्मसम्मूढचेता यश्रेयगचानिश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेहं स्वादिमां त्वां प्रबन्धम् அப்படின்னு அர்ஜுனன் வந்து சொல்றாரு. இப்பொழுது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து என்னுடைய கருமித்தனமான இயல்புகள் எல்லாம் இழந்து விட்டு இந்நிலையில் எனக்கு என்ன செய்யறது அப்படியே என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. அர்ஜுனன் வந்து ரொம்ப பெரிய குழப்பத்துல இருக்காரு. என்னுடைய இயல்புகள் எல்லாம் இழந்துட்டேன்னு சொல்றாரு. இந்நிலையில் எது எனக்கு நல்லது என்று நிச்சயமாக கூறும்படி உண்மை வேண்டிக் கொள்கின்றேன். இப்பொழுது உண்மை சரணடைந்த சீரன் நான், தயவு செய்து அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக. அர்ஜுனன் வந்து இது சொல்றார். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில. பகவத்கீதையுடைய திருப்புமுனை அமையக்கூடிய இந்த ஸ்லோகம். இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் பிரம்மதேவர் வந்து இப்போ அந்த நிலையில இருக்காரு. Arjuna in the battlefield, he is praying to the Supreme Lord in this very famous shloka that because of miserly weakness, I am unable to know what is my duty. I have lost my original nature. In this juncture, I am totally confused about what my action should be. So I am completely surrendering to you. I take you as my guru.
please guide me on what should I do in this situation. Now, அப்- Brahmadev is அப்போ in a similar situation. இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இது எல்லாருமே நம்ம ரெகுலரா நம்ம இதை ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த ஸ்லோகத்துல இருந்து நமக்கு என்ன சொல்றாங்க, பிரம்மதேவருக்கு இந்த பிரச்சனை என்ன, இது பிரம்மதேவருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இல்ல, பிரம்மால இருந்து வந்த எல்லா பிரஜைகளுக்கும் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கு. எங்க நம்ம இதை ஃபேஸ் பண்ணிருப்போம், பல உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு மிகச்சிறந்த உதாரணமா மருத்துவமனையும் சொல்லலாம். எல்லாரும் மருத்துவமனைக்கு கண்டிப்பா போயிருப்போம். இந்த ஸ்லோகத்துக்கும் மருத்துவமனைக்கு என்ன சம்பந்தம் பார்க்கலாம். So from the situation what he had discussed about what Arjuna was facing and Brahma was facing, they are not unique things. These kind of problems we all face in our day-to-day life that we don't know exactly what is the nature of our duty. So let us take an example from practical life. Let us take the example of a hospital and see. நம்ம எல்லாரும் மருத்துவமனைக்கு போறோம். ஒரு ஸ்பெஷலிஸ்ட, ஒரு வல்லுநரை பாக்குறதுக்காக போறோம். பல மணி நேரம் காத்திருக்கோம். எந்த ஒரு வார்த்தையும் நம்ம பேச முடியாது, கோபத்தை வெளிப்படுத்த முடியாது. நம்ம சகிப்புத்தன்மையோட இருக்கிறோம், பொறுமையா இருக்கோம். ஏன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனையை நம்மளால தீர்க்க முடியாது, அந்த மருத்துவரால தான் தீர்க்க முடியுங்கிறத நம்ம அந்த இடத்துல ஏத்துக்கிட்டு கம்முன்னு உட்கார்ந்துருக்கோம். Imagine that we are in a hospital, we have to see a specialist, we have a serious problem, but we have to wait for hours together. The doctor is not available to us. We cannot show our anger, we cannot do anything about the situation because we are totally dependent on him. He is the only person who can solve our problem. அந்த மருத்துவரை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. அவர் என்ன மருந்து கொடுக்குறாரு அதை பத்தி நமக்கு தெரியாது. அந்த மருந்து பேர் தெரியுமா? தெரியாது. ஆனா அந்த மருத்துவரை நம்ம பார்க்கக்கூடிய 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவர் தான் நமக்கு எல்லாமே. We have not seen the doctor before. We don't know who he is. We don't know what he looks like. At the end of the waiting, we are going to see him for some 5 or 10 minutes only. But these few minutes of interaction with him is everything for our life. அப்போ அந்த மருத்துவர் முன்னாடி நம்ம எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, நம்மளுடைய விஷயங்களை எதுவுமே பேச முடியாது. அந்த மருத்துவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நம்ம as it is, அதாவது அவர் தான் அங்க எல்லாமே, அவர் சொன்னதை நம்ம அப்படியே செய்யறோம். அதனால நமக்கு அந்த பிரச்சனைகள் தீரதா நம்ம நினைக்கிறோம். So while we are in front of the doctor, we cannot say whatever we want to say. We have to only listen to whatever the doctor is going to tell us about our diagnosis and the treatment and all. And we have to strictly follow that without question. And that is the way we become cured. அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தை, ஜட பிரபஞ்சத்தை மருத்துவமனை மாதிரி இங்க காமிக்கிறாரு. நம்ம எல்லாருமே நோய்வாய்ப்பட்ட ஒரு நோயாளியா இருக்கிறோம். அப்போ நோயாளிக்கு தேவையான மருந்து எங்க கிடைக்கும்? அப்போ அந்த மருத்துவர்கிட்ட இருந்து தான் கிடைக்கணும். அப்போ அந்த மருந்து சீட்டு 700 மருந்து சீட்டு இருக்காமா. அதுதான் ஸ்ரீமத் பகவத்கீதை. So Lord Krishna is such a doctor and we are all the patients. So in this world we are all facing serious problems, and so Lord Krishna as the doctor writes a prescription containing 700 different medicines. That is the 700 shlokas of Srimad Bhagavad Gita. அப்போ நம்ம யாருமே அந்த 700 ஸ்லோகம் அப்படிங்கிற அந்த பிரிஸ்கிரிப்ஷனை முறையா ஃபாலோ பண்றது இல்ல. அது ஆசிட்டிஸா ஒரு செல்ஃப்லயோ பீரோலயோ பூஜை ரூம்லயோ இருக்கு. அப்ப எப்படி நம்மளோட பிரச்சனை எல்லாம் தீரும், நம்மளோட கவலை எல்லாம் எப்படி தீரும்? So this prescription contains 700 medicines. Unless we take them all properly, how our disease will be cured? We are just taking it as it is and keeping it in our shelf. So if we are not taking it properly, how we can expect our disease to be cured? அப்ப இதே பிரச்சனை தான் படைப்பு கடவுளான பிரம்மதேவருக்கு இருந்துச்சாமா. So Brahmadev was also facing the similar problem in that situation. அப்போ பிரம்மதேவர் உடனடியா என்ன பண்றாரு? தன்னுடைய பிரார்த்தனையை துவக்குறாரு. ஏன்னா அவர் தன் மனைவியால மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்காரு. At that stage, Lord Brahma starts a great prayer to the Supreme Lord because due to his wife, he was facing a serious problem. அதனால ஆன்மீக பணி, பௌத்திக பணி அப்படின்னு எல்லா பணியும் அவருக்கு தடைப்பட்டு போயிடுச்சு. All his material and spiritual duties were obstructed because of this. அப்போ உடனடியா பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல திருப்தி அடைஞ்ச பகவான் ஆகாஷவாணியா, அதாவது அசிரீரி ரூபத்துல அவருக்கு பதில் அளிக்கிறார். When the Lord becomes pleased by the prayers of Brahmaji, he gives a reply in the form of an ashriri, a disembodied voice. உடனடியா சொல்றாரு, பிரம்மதேவரே, நீங்க பூலோகத்துல இருக்கக்கூடிய பூலோகத்துக்கு போய் அங்க என்ன நோக்கி தவம் இருந்தா உங்களுடைய பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்றேன்னு சொல்றாரு. The voice says, Brahmadev, you go to the material world and there you do prayers and then I will give the answers to your problems. So பூலோகத்துல மிகப்பெரிய ஒரு
பெனன்ஸ் அதாவது தவம் இருக்கிறாரு. அந்த தவம் வந்து வெற்றிகரமா முடிந்த உடனே பகவான் வந்து நீர் ஊற்று போல, அதாவது சரோவர் மாதிரி ஒரு காட்சி கொடுக்கிறார். When Brahmadev performs the tapasya in this material world and the Supreme Lord becomes happy with that, he gives darshan as a spring, as water gushing out of the soil, the Lord gives darshan. அப்போ அந்த இடத்துக்கு இப்ப பேர் புஷ்கரம்னு சொல்லப்படுது. That place is now called as Pushkaram. இருந்தாலும் பிரம்மதேவருடைய பிரார்த்தனை முழுமையா வந்து சரியாச்சானா இல்ல, நடக்கல. But the problem of Brahmadev was not fully resolved even after this incident. உடனடியா மீண்டும் தன்னுடைய தவத்தை வந்து துவங்குறாரு வேற ஒரு இடத்துல. So Brahmadev resumes his tapasya in a different place. மீண்டும் சில காலங்களுக்கு பிறகு அற்புதமான வன ரூபத்துல பகவான் வந்து காட்சி கொடுக்கிறார். A little while later, the Supreme Lord gives darshan, this time in the form of a forest, a jungle. உடனடியா மீண்டும் அந்த காட்சி ஆன்மீக அந்த வனத்தை பார்த்த உடனே பிரம்மதேவருக்கு மீண்டும் அந்த திருப்தி ஏற்படல. உடனடியா பகவானை நோக்கி அவர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். After seeing the jungle also, this darshan in the form of a jungle, Brahmadev is not fully satisfied, so he starts questioning now. So உடனடியா வந்து பிரம்மதேவர் கேட்கிறாரு, பகவானே, நான் உங்களுடைய அற்புதமான அந்த சச்சிதானந்த விக்கிரகத்தை வந்து தரிசனம் பண்ணணும்னு கேட்கிறேன், ஆனா எனக்கு ஏன் அந்த தரிசனம் கிடைக்க மாட்டேங்குது? So Brahmadev makes a prayer. Why am I am trying to take the Sachitananda darshan of yourself in a wonderful form, but why am I not able to get that darshan? So உடனடியா பகவான் வந்து அதுக்கு அற்புதமா பதில் அளிக்கிறாரு. நீ உன்னுடைய திருப்திக்காக நீ வந்து கடமையை செய்யற, அதனாலதான் உனக்கு அந்த திருப்தி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. The Supreme Lord gives a very beautiful reply. He says, you are doing your work only for your satisfaction, and that's why you are not getting the satisfaction. உடனடியா நம்ம கீதையில வந்து பார்த்தோம் அப்படின்னா 3வது அத்தியாயத்துல கர்மயோகத்துல 9வது பதத்துல இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படும் செயல்களே நிறைவேற்றப்பட வேண்டும், மற்ற செயல்கள் யாவும் பௌதிக உலகத்தோடு பந்தப்படுத்துபவை. எனவே குந்தியின் மகனே, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காக செய்வாயாக. இந்த மாதிரி பண்ணாதான் நம்மளால முழுமையான திருப்தியை வந்து அடைய முடியும்னு சொல்லி கீதையும் சொல்றது. In Bhagavad Gita 3:9, we hear from the Supreme Lord that activities done should be done only for the pleasure of the Supreme Lord. We should not do it for our own pleasure, in which case it binds us in this material world. So whatever activities we do, that should be only for the pleasure of the Lord, and that will only liberate us. So பிரகலாத் மகாராஜர் கிட்ட இருந்து நம்ம இந்த விஷயத்தை கத்துக்கணும். பிரகலாத் மகாராஜர் வந்து பகவான் நரசிம்மர் வந்து இரணியகசிபு வதம் பண்ணதுக்கு அப்புறம் பிரகலாத் மகாராஜர் வந்து ஆன்மீக உலகத்துக்கு கூப்பிடும் போது கூட அவர் அதை ஏத்துக்கல. நான் வந்து உங்களுடைய திருப்திக்காக தான் பக்தி செஞ்சனே தவிர முக்திக்காக இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா வந்து சொல்றாரு. அப்ப எல்லா இடத்துலயுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருப்திக்காக நாம சேவை செய்யும் போதுதான் அது முழுமையான ஒரு விஷயமா மாறுது. We can learn this fact from Prahlad Maharaj. When at the praise of Prahlad Maharaj, when the Supreme Lord appears as Nrsimhadev and kills Hiranyakashipu, subsequently the Lord says, I will give you liberation to Prahlad Maharaj. He says, oh Lord, I have not done my worship to you expecting any particular return. I have done whatever I did only for your pleasure. So from this we have to also understand that in our worship we should not have any personal demands. We should do it only for the pleasure of the Lord. நமக்கு எப்பயுமே நம்மளுடைய குறைகள் வந்து என்னைக்கும் தீராது. நம்மளுடைய புலன்களை வந்து எந்த காலத்திலயும் நம்மளால முழுமையா திருப்தி செய்யவே முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு குறைகளுக்காக பகவான் கிட்ட போனா நம்மளோட பெரிய முட்டாள் யாருமே இல்லை. Our miseries will never end. Our desires can never be satisfied. So in such a situation, if we go with all these prayers for fulfilling our material desires to the Lord, there can be no greater fool than us. இந்த விஷயத்தை தான் பகவான் வந்து பிரம்மதேவருக்கு போதிக்கிறாரு. அவர் பிரம்மதேவருக்கு மட்டும் போதிக்கல, 84 லட்சம் வகையான ஜீவராசிகளுக்கும் சேர்த்து சொல்றார். So this is the teaching that the Supreme Lord gives to Lord Brahmadev, but the teaching is not meant only for Brahmadev. It is meant for the 84 lakh different species who are all enjoying in this material world. இந்த அற்புதமான விஷயங்கள் ஆலோசனைகளை இந்த கேட்ட உடனே பிரம்மதேவருக்கு வந்து அவருடைய அறியாமை வந்து நீங்கிருச்சு. After hearing these wonderful teachings by the Supreme Lord, the ignorance of Lord Brahma was completely removed. போன உடனடியா பகவான் வந்து சொல்றாரு, இந்த முறை கடந்த 2 முறையும் இடத்தை நீதான் தேர்ந்தெடுத்த, தவத்தையும் நீதான் தேர்ந்தெடுத்த, திருப்தியை நீதான் தேர்ந்தெடுத்த, அதனால தோத்துட்ட. இந்த முறை நான் சொல்ற இடத்துக்கு போ,
நான் சொல்ற மாதிரி செய், என்னோட திருப்திக்காக செய், உனக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்றாரு. At this point of time, the Supreme Lord tells Lord Brahma, the last two occasions, you only chose the place and you only chose the method of worship. So this time you follow what I am telling you. I will tell you the place and I will tell you how to worship. Then you will get the ultimate result. அப்போ அர்ஜுனனுடைய மனோநிலையை தான் இங்க நம்ம பார்க்கணும். அர்ஜுனன் வந்து ஏன் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காருன்னா, அவருடைய மனம் வந்து சொல்லிட்டு இருக்கு, நீ வந்து கஷ்டப்பட போற, நீ எதிர்காலத்துல வந்து ரொம்ப பாதிக்கப்பட போற, உன்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் உன்னை விட்டு போயிரும் அப்படின்னு தன்னுடைய மனம் வந்து எப்பயுமே பிதட்டிட்டே இருந்துச்சாமா. இதனால அர்ஜுனன் கவலையா இருந்தாரு. இதுதான் கிருஷ்ணரும் அதே இடத்துல சொல்றாரு. So we can see a similar situation with Arjuna. When he is totally confused, his mind is talking to him. In the future, this is going to give you a lot of problems. It's going to give you great miseries. You are going to suffer a lot. So this kind of mental talk was going on inside him all the time. And this is what the Supreme Lord points out to him, that why are you worrying about yourself? So இதே மாதிரி அனுதினமும் நாம வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னா 3 வகையா பிரிச்சிருக்காங்க. Similarly, all the time we are also experiencing different kinds of problems in our day-to-day life. These miseries are divided into 3 different categories. எப்படின்னா தேவ வாழ்க்கை, மற்ற ஜீவராசிகளின் வாழ்க்கை, மனித வாழ்க்கை. They are the life of divine beings, the life of human beings, and the life of animals. தேவ வாழ்க்கை மிகப்பெரிய மிக உயர்ந்த ஆடம்பரமான வசதியான வாழ்க்கை முறையை கொண்டது. ஆனா அவங்களுக்கு என்னைக்கும் சந்தோஷம் முழுமையா கிடைச்சது இல்ல. சந்தோஷத்தை தேடிக்கிட்டே இருக்காங்க. The life of the Devas is a very opulent life, full of different enjoyments, but they are not fully satisfied. அடுத்தது மற்ற ஜீவராசிகளோட வாழ்க்கை முறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பறவைகள், மற்ற மிருகங்கள், ஜீவராசிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நிறைய பேர் மக்கள் சொல்லுவாங்க, நான் ஒரு பறவையா பிறந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு வினாடியும் பயத்தோட அவங்க இருப்பாங்களாமா. If you take the subhuman species like animals, birds, etc., sometimes we hear people saying, I might as well have born as a bird or something. But if you actually look at their life, there is no moment in their life when they are free from fears and anxiety. அடுத்தது நம்மளுடைய மனித வாழ்க்கை பாட்டுனா முற்றிலும் கவலை 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 கவலையோட ஒரு வாழ்க்கை இருக்காமா நமக்கு. Finally, if we take the quality of life of human beings, we find there is always worries, anxieties, miseries like that. அப்போ படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கே அப்படி பிரச்சனைனா அப்ப நம்மளால என்னன்னு சொல்றது? So if the fate of the creator Brahma is like that, what to speak about us? பகவான் 8வது அத்தியாயத்துல சொல்றாரு, இந்த ஜட உலகம் முற்றிலும் தற்காலிகமானது மற்றும் துக்காலயம் அசாஸ்வதம், அதாவது துன்பங்கள் நிறைந்த தற்காலிகமான உலகம்னு சொல்றாரு. முற்றிலும் துன்பம் நிறைந்ததுன்னு சொல்றாரு. In the 8th chapter, Bhagavan says Dukkalayam Ashashvatam. That means this material world is a place of all kinds of sufferings and misery and temporary. அப்ப பிரம்மதேவர் இத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பகவானை முழுமையா, பகவானையும் பகவானுடைய உபதேசங்களையும் முழுமையா வந்து ஏத்துக்கிட்டாரு. So Brahmadev, he totally accepted the Supreme Lord and his teachings. நாமளும் எப்ப வந்து பகவான் கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், குணம், லீலை இது எல்லாத்தையும் எப்ப முழுமையா ஏத்துக்கிட்டு அதை அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்மளுடைய எல்லா துன்பத்திலிருந்து நம்ம முழுமையா வெளியே வர முடியும். Similarly, only when we accept the Supreme Lord's name, form, qualities, pastimes, etc. completely in our life, then only we can become free from all our miseries. பிரம்மதேவர் இத வந்து உறுதியா எடுத்துக்கிட்டு பகவான் சொன்ன அந்த இடத்துக்கு விரைந்து சென்றார். So Brahmadev, after completely accepting the teachings of the Supreme Lord, he rushed to the place which was indicated by the Lord for performing his tapasya. மேலும் பகவான் வந்து இன்னொரு கட்டளையும் பிறப்பிக்கிறார். உன்னுடைய எல்லா துன்பத்துக்கும் விடுவு காலம் எங்க இருக்கு அப்படின்னா, தட்சிண பாரதத்துல பாலாறு கரையோரத்துல இருக்கக்கூடிய அத்தி வனத்துல நீ ஒரு 1008 அஸ்வமேத யாகம் செஞ்சு காமிச்ச அப்படின்னா உன்னுடைய எல்லா துன்பத்துக்கும் நான் விடுதலை கொடுக்குறேன், நான் உன் முன் தோன்றேன்னு சொல்றாரு. The Supreme Lord also indicates Lord Brahmadev, you should go to Dakshina Bharat on the southern bank of Pala river under the fig tree. You have to perform 1008 Ashwamedha Yajnas. At the end of it, I will appear and I will fulfill all your desires. உடனடியா பிரம்மதேவர் மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கு உட்பட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு அஸ்வமேத யாகம் வெற்றிகரமா வந்து நடத்துறதே ரொம்ப பெரிய வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனா பகவானும் 1008 அஸ்வமேத யாகம் வந்து பண்ண சொல்லி சொல்றாரு. உடனடியா பிரம்மதேவர்னால இதை மட்டும் ஏத்துக்க முடியல, அது எப்படி பண்றதுன்னு கேட்கிறாரு.
Brahmadev was taken aback by what the Supreme Lord says. Even to perform a single Ashwamedha Yajna is so very difficult. But here the Supreme Lord is saying you have to perform 1008 Ashwamedha Yajnas. So Brahmadev questions the Supreme Lord, how can I do it? பகவான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னார். நான் சொன்ன அந்த சத்திய விரத கஷேத்திரமானது ரொம்ப கருணை வாய்ந்தது. நீ அங்க என்ன ஆன்மீகமான சேவை அங்க செஞ்சாலும் எனக்காக அது 1008 மடங்கு பலனை உனக்கு கொடுக்கும். அதனால நீ ஒரே ஒரு அஸ்வமேத யாகத்தை சரியா செஞ்சா போதும்னு சொல்றாரு. So Bhagavan gave a wonderful reply to this doubt expressed by Brahmadev. He says, the place what I have indicated is a Satya Vrata Kshetra. So whatever spiritual activity that you do there, the benefits will be multiplied 1008 times. So all that you have to do is one Ashwamedha Yajna and you will get the fruit of 1008 Ashwamedha Yajnas. So பகவான் சொன்னதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு உண்மை என்ன தெரிய வருதுன்னா, சத்திய விரத கஷேத்திரம், சத்தியம் விரதம். இங்க சத்தியம்னா பகவானுடைய வார்த்தைகள், விரதம் அப்படின்னா நாம அன்றாடம் கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகள், பகவானுடைய உபதேசங்கள். அந்த விஷயத்தை கடைபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இங்க வரணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். So from this word Satya Vrata, we have to understand it is two parts, Satyam and Vratam. Satyam means the words of the Supreme Lord are Satyam, and Vrata means how we follow the rules and regulations in our life. So we have come into this material world. Our duty is to understand the teachings of the Supreme Lord and strictly follow in our life. And that is why we come to Satyavrata Kshetra. உடனடியா பிரம்மதேவருக்கு மிகப்பெரிய ஆனந்தமும் சந்தோஷமும் பெருக்கெடுத்து ஓடிச்சு. உடனடியா வந்து அவரு தட்சிண பாரதத்துக்கு சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு விரைந்து வரார். எல்லா 33 கோடி தேவர்களுக்கும் அழைப்பு விடுக்கிறார். Brahmadev is overwhelmed with happiness at the words of the Supreme Lord. He immediately rushes to this Satyavrata Kshetra and he also invites all the 33 crore devatas to participate in the Ashwamedha Yajna. உடனடியா தேவர்களும் ரொம்ப சந்தோஷத்துல வர்றாங்க. இந்த யஜ்ஞம் வந்து ஆரம்பிக்க போகுது. Devas have also, all of them have assembled with great happiness and the yajna is about to start. உடனடியா யாகத்துக்கு வந்த எல்லா ரிஷிகளும் முனிகளும் யோகிகளும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய மனைவி இல்லாம நீ பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. But all the rishis, munis who have assembled in that place, they are telling Lord Brahma, without the presence of your wife, you cannot commence a yajna. உடனடியா பிரம்மதேவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே சரஸ்வதி தான். அதனால நான் வந்து அவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. ஆனா நீ இந்த இடத்தை விட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்க. Brahmadev is once again shocked because the cause of all his misery is only his wife who has left him. So he says, okay, I will go and fetch her. But then the people say, the rishis, you cannot get up, you cannot leave this place. ஏன்னா அவர் யாக குண்டத்துல உட்கார்ந்துட்டாரு. அதனால பிரம்மதேவருடைய சேவகர்களை அனுப்பி சரஸ்வதி மாதாவை வர சொல்றாரு. Because Brahmadev has already occupied the position of the performer of the yajna, he cannot leave the place. So his servants are sent to request Saraswati Mata to come. உடனடியா சரஸ்வதி இருக்கக்கூடிய தபலோகத்துக்கு போனாங்க. ஆனா சரஸ்வதி மாதா மறுத்துட்டாங்க. ரொம்ப அதிகமான கோபத்தோட உச்சத்துல இருந்து அவங்க எல்லாரையும் சபிச்சுட்டாங்க. The servants went to see Saraswati Mata where she was doing her tapasya, but Saraswati Devi was still in great anger and she cursed the servants of Brahma. So இந்த இடத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாமளும் எப்பொழுதுமே வந்து காம, குரோத, லோப, மோட்ச, மதம், ஆச்சரிய இந்த 6 விதமான விரோதிகளோட தொடர்புல இருக்கோம். நமக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள், ஆசைகள் மனசுக்குள்ள உருவாகுது. இது நிறைவேறாதனால இந்த ஆசைகள் வந்து கோபமா வந்து மாறுது. அதனால நமக்கு வரக்கூடிய ஆன்மீக அழைப்புகளையும் சத்சங்கத்தையும் நாம நிறைய முறை நிராகரிக்கிறோம். We have to also understand from this that we are also facing the onslaught of 6 different enemies. We are always assailed by thousands of desires, and when these desires are not fulfilled, we become angry. So whenever a spiritual invitation comes for joining a satsang, we should never miss the opportunity and we should go. எப்பொழுதுமே நமக்கு அந்த சத்சங்கத்துல இருந்து ஒரு அழைப்பு வருது அப்படின்னா, பகவான் நம்மளை காப்பாத்துறதுக்காகவும் கருணை கொடுக்கறதுக்காகவும் நமக்கு அழைப்பு விடுறாருன்னு அர்த்தம். அதனால எப்பவுமே நமக்கு சாதகமா இருக்கு, நமக்கு சூழ்நிலை எப்பயுமே சாதகமா இருக்கு அப்படின்னா நிச்சயமா அதை நம்ம பயன்படுத்திக்கணும். When an invitation for a satsang comes, that means we have to understand it is an invitation by the Supreme Lord to solve the problems of our life and to liberate us from all our problems. So when such an invitation comes, we should take full advantage of that. நாம அந்த மாதிரி மறுக்கும் போதும் நிராகரிக்க போதும் இழப்பு அவங்களுக்கு இல்ல, நமக்கு தாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். When we refuse or reject such an invitation, we have to understand the loss is only for us, not for the organizers of the satsang.
அப்போ உடனடியா வந்து அந்த சேவகர்கள் யாக குண்டத்துக்கு வந்துட்டாங்க. ரிஷிகள் வந்து வேற ஒரு யோசனை சொல்றாங்க பிரம்மதேவருக்கு. The servants returned to the place of the yajna. So this time the rishis gave one more suggestion to Brahmadev. உடனடியா ரிஷிகள் சொல்றாங்க, உன்னுடைய படைப்பு சக்தி சிருஷ்டியை பயன்படுத்தி காயத்ரி, சாவித்ரின்னு 2 தேவியர்களை உடனடியா நீ படைப்பாயாகன்னு சொல்றாங்க. The rishis advised Brahmadev to use the powers of his tapasya to create 2 ladies called Gayatri and Savitri to be his wives. உடனடியா பிரம்மதேவரும் அதை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு உடனடியா காயத்ரி மற்றும் சாவித்ரி 2 தேவர்களை வந்து படைச்சாரு. So Brahmadev also, in accordance with what the rishis advised him, he using the mantras, he produced both Gayatri Devi and Savitri Devi. உடனடியா இந்த 2 தேவியர்களும் வந்ததை வந்து அசுரர்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்கல. அதனால ரொம்ப கோபப்பட்டு அவங்க சரஸ்வதி மாதா கிட்ட விரைஞ்சு போனாங்க. The asuras who had not been invited for this yajna, they became very angry. So they took this fact to Saraswati Mata and informed her that this is what has happened. அப்போ உடனடியா சரஸ்வதி மாதா கிட்ட போனவங்க அவங்களுடைய மனோநிலை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தேவை யாராவது தன்னை வந்து புகழணும், தன்னை வந்து உயர்த்தி சொல்லணுங்கிற மனோபாவத்துல இருந்தாங்க. இந்த அசுரர்கள் வந்து அதை சரியா பயன்படுத்தி அவங்கள ரொம்ப புகழ்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. The asuras fully understood when they went to Saraswati Devi that she is in need of some great praise and appreciation. So immediately they start glorifying her in great terms and appreciating her in her presence. இதே மாதிரிதான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம எப்போ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோம், நம்ம எப்ப இந்த மாதிரி துன்பத்துல இருக்கோமோ, நம்ம எப்ப சத்சங்கத்தை விட்டு வெளியே இருக்கோமோ, அப்போ இந்த மாதிரி அசுரத்தனமான நபர்களுடைய சகவாசத்தினால நம்மளும் வந்து பக்தியை விட்டு அலைக்கழிக்கப்பட்டு வீழ்ச்சி அடைகிறோம். மேலும் in our life also, if we are away from the satsang of wonderful devotees, what will happen? We will also fall down by the attack of such asuric forces who will come to us in different ways. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மள யாராவது புகழ்றாங்க, பௌதிகமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி நம்மள புகழ்றாங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்க போறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். We must understand that if anybody is praising us in material terms about our greatness, we have to understand that this person is going to create a huge fall down for me. உடனடியா சரஸ்வதி மாதா ரொம்ப திருப்தி அடைஞ்சு அந்த அசுரர்களுக்கு எல்லாம் வரம் கொடுக்கிறதா சொல்றாங்க. Saraswati Mata becomes very happy with the appreciation of the asuras and she says, yes, I will do something. அப்ப சொல்றாங்க, என்னுடைய கணவர் கூட என்ன சரியா புரிஞ்சுக்கல, ஆனா நீங்க தான் என்ன நல்லா புரிஞ்சுக்கீங்க, உங்களுடைய வார்த்தைகளை நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கன்னு கேக்குறாங்க. She tells the asuras, even my husband doesn't know my glories, but you have correctly praised me with my wonderful qualities. Now I am pleased with you. Please tell me what do you want? She is asking the demons. ஓகே, நம்ம கூட மூத்த பக்தர்களுடைய சத்தங்கத்துல ஏதோ ஒரு நம்மளுடைய ஆன்மீக அக்கறையினால நம்ம சத்தம் போடலாம், நம்மள வந்து வழிநடத்துறதுக்காக கேட்கலாம். அதை நம்ம தவறா நம்ம புரிஞ்சுக்கிட்டு பௌதிகமான நபர்கள் நம்மள வந்து பேசுறத நம்ம உயர்வா நினைச்சுப்போம். இது ஒரு மிகப்பெரிய மாயை மற்றும் அறியாமை. Even in our case, we face this problem. Sometimes our senior, our guide may, in the spiritual life, he may point out some corrections for us, but we don't understand it correctly. But the materialistic people, if they praise us and glorify us, we become proud about it. So then it will cause a fall down. அப்போ உடனடியா வந்து அசுரர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த அசுரர்களுடைய தலைவன் காபாலிகன் ஒருத்தன், அவன் வந்து இந்த யக்ஞ குண்டத்தை வந்து நாங்க அழிக்கணும், அதுக்கு நீங்க எனக்கு சக்தி கொடுக்கணும்னு வரம் கேட்கிறாங்க. The demons are very pleased, and Kapalikan, who is the head of these demons, he is asking permission to Saraswati Devi. We want to destroy the Yajna Kunda. Please empower us to do that. உடனடியா சரஸ்வதி மாதா ததாஸ்து, நான் அப்படியே தந்தேன், நீங்க உடனடியா போய் அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் கொன்று விடுங்கள், எல்லாரையும் கொன்றுங்கன்னு சொல்றாங்க. Saraswati Mata blesses them. Tatastu, whatever you want will happen. You can go there, destroy the yajna and eat all the people. உடனடியா அசுரர்களுக்கு ரொம்ப பயங்கர ஒரு சந்தோஷம். உடனடியா அவங்க பூலோகத்துக்கு விரைந்து வர்றாங்க. So the demons are very happy and they rush to this material planet, to the planet Earth. உடனடியா பூமியில அவங்க எல்லாரும் வந்த உடனே, எப்படி நம்ம திடீர்னு நைட் இருக்க நேரத்துல கரண்ட் போயிடுச்சுன்னா எப்படி பிட்ச் டார்க் ஆயிருமோ, இருண்ட ஒரு இடமா ஆயிருமோ, அந்த மாதிரி அசுரர்களுடைய பாதம் பட்ட உடனே பூலோகமே இருண்டு போயிடுச்சு. When the asuras came down and put their foot on this earth, it became like a dark place. When the power goes off in the night, how much pitch darkness we experience, that kind of pitch darkness enveloped the whole planet. உடனடியா பிரம்மதேவரும் மற்ற தேவர்களும் ரிஷிகளும் ரொம்ப பயத்துக்கு உட்பட்டாங்க. மிகப்பெரிய தடை ஒண்ணு வந்துருச்சு நம்மளுடைய யஜ்ஞத்துக்கு சொல்லிட்டு பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
So the rishis, the munis, the devatas and all, they all became very much afraid. They thought some great danger is going to come and we are not able to do our tapasya, our yajna. So they all started praying to the Supreme Lord. உடனடியா பகவான் அசுரி ரூபத்துல மீண்டும் வந்து அதுக்கு பதில் அளிக்கிறாரு. So Supreme Lord once again responds to them in the form of a disembodied voice. பகவான் சொல்றாரு, பிரம்மா, உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்யறதுதான் உனக்கு உரிமை இருக்கு. அதனால வரக்கூடிய நன்மை தீமையை பத்தி நீ கவலைப்படாத. அதோடைய நன்மை தீமையை நான் பாத்துக்கிறேன்னு கீதையில சொல்ற மாதிரியே வந்து பிரம்மதேவருக்கு உபதேசிக்கிறார். The voice informs Brahmadev, "Oh Brahmadev, it is your right only to perform your duty, but about the results, whether good or bad is going to come out of it, that is not for you to worry about. Become focused on your duty." Like that, whatever we hear in Bhagavad Gita, that advice he gives to Brahmadev. நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் பல தடைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், நிறைய விஷயங்கள் அன்றாடம் நம்ம வந்து சந்திக்கிறோம். எப்படி சத்தியுகத்துல பிரகலாத் மகாராஜர் சந்திச்சாரோ, ஹரிதாஸ் தாக்கூர் சந்திச்சாரோ, எல்லா சுத்த பக்தர்களும் துன்பத்தை வந்து கடக்காம வந்து இன்பத்தை அடையல. இதை நாம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இருந்து. In our spiritual life also, we face different kinds of obstacles and problems and difficulties. Even Prahlad Maharaj or Haridas Thakur and other great pure devotees in their spiritual life, they also face this kind of problems. So we should also understand that we can expect such problems to come in our spiritual practices also. துன்பத்திற்கு காரணம் தான் என்ன? ஒரு சிறு கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். What is the cause of suffering? I will give a small anecdote to understand this. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அவருடைய குழந்தைய வந்து ஒரு பெரிய திருவிழாக்கு கூட்டிட்டு போறாரு. A very wealthy man takes his child to a great mela, to a அந்த festival. திருவிழால ஆயிரக்கணக்கான நபர்கள் கூடியிருந்தாங்க. நிறைய அந்த குழந்தைக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. That festival is greatly crowded, and also there are so many toys that interest the child. They are under sale there. உடனடியா அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப உற்சாகமும் கொடுத்துச்சு. கேட்கறது எல்லாத்தையும் அந்த மிகப்பெரிய செல்வந்தர் தந்தை வந்து வாங்கி கொடுத்தாரு. The child becomes so happy and enthusiastic seeing all these toys, and whatever the toys the child is asking, the rich father is also buying it for him. ஏன்னா அவர் மிகப்பெரிய செல்வந்தர், அந்த குழந்தைக்கு வேற எதுவும் தெரியாது அவருடைய தந்தை தவிர. அந்த குழந்தைக்கு உற்சாகம் மேலும் 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 அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. The father is also very wealthy, and the child is also totally dependent on his father. So whatever he is asking, he is getting. The child's enthusiasm is increasing continuously. ஆனா அந்த புதுமையான இடம், புதுமையான நபர்கள், புதுமையான விளையாட்டு பொருட்களை எல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா தந்தையை மறக்க ஆரம்பிச்சது. But the place is new, the toys are new, there are so many new people around. So the child slowly starts forgetting the father. உடனடியா வந்து தந்தையோட கை விடுமாறு சொல்லுது. நான் வந்து தனியா போகணும்னு சொல்லி தந்தை கிட்ட வந்து சண்டை போடுது அந்த குழந்தை. The child is fighting to the father, "Leave my hand, I want to go around and explore myself, please let me go." Like that the child is fighting with the father. அப்பா சொல்றாரு, என்னை விட்டு நீ தனியா போனீன்னா நீ மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்குவ. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதும் உனக்கு கஷ்டமா இருக்கும். Father says, "If you leave my hands, you will be in great difficulty. Once you lose me, you will find it very difficult to locate me again." உடனடியா அந்த குழந்தை எதையுமே கேட்கறதுக்கு தயாரா இல்ல. தந்தையுடைய உபதேசத்தை மதிக்கல. உடனடியா கையை விட்டு கூட்டத்துக்குள்ள ஓடிடுச்சு. The child is not willing to listen. The child simply shakes off his hand from his father's hand and runs into the crowd. கொஞ்ச நேரம் அதுக்கு சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பயமும் பசியும் எடுக்க ஆரம்பிச்ச உடனே குழந்தை வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. For some time the child thought he was happy, but after a while the hunger and the fear of losing the father, that totally overwhelmed the baby, and the baby started crying. இந்த ரெண்டுமே அந்த குழந்தைக்கு புதுசு. ஏன்னா அது ஒரு செல்வந்த குழந்தை. அதுக்கு தேவைங்கிறது எதுவும் இருக்காது. ஏன்னா எல்லாமே அதோட கண்முன் வந்து கொண்டாடி நிறுத்திடுவாங்க. முதல் முறையா பசிக்காக அழ ஆரம்பிச்சிருச்சு. The child is a child of a very wealthy father, so there was never any need for the baby. Anytime there was a need, it was immediately fulfilled by the servants of the father. So this is the first time the child is experiencing a need which is not fulfilled. அந்த குழந்தைக்கு வந்து தெரியல நான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருப்பேன், அது கூட தெரியல. ஏன்னா அது ஒரு குழந்தை. The child didn't understand what a big mistake he has done, because still a child only. உடனடியா அந்த வழியில வந்த ஒரு நபர் வந்து அந்த குழந்தைக்கு உணவு உதவி செய்யறாரு. Someone who was passing by that side, seeing the baby, takes a pity and gives some food. உடனே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆறுதலா இருந்துச்சு. ஆனா அந்த ஆறுதல் ரொம்ப நேரம் நீடிக்கல. மீண்டும் அழ ஆரம்பிச்சிருச்சு. The child gets relief, but it is only for some time. After a while, the child starts crying again.
மறுபடியும் அந்த குழந்தைய அழுதுட்டு இருக்கிறத பார்த்து இன்னொரு நபர் வராரு. அந்த குழந்தைக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு நினைச்சு அவர் ஒரு மருத்துவரா இருக்கக்கூடும். மருத்துவ உதவி செய்றாரு. Once again, a while later, somebody else comes and sees, oh, this baby is crying, maybe the health is not okay. So he gives some medical aid to that child. ரொம்ப நேரம் ஆனனால அந்த உடைகளும் கிழிஞ்சு போயிடுச்சு. 3வதா வரக்கூடிய நபர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து உடை கொடுத்து உதவுறாரு. After some time, because some time has passed, the dresses also become dirty and torn. So a third person who is coming that side helps the child by giving some new clothes. 4வதா வரக்கூடிய நபர் அழுதுட்டு இருக்கிற குழந்தையை பார்த்து தெருவுல இருக்கே நம்மளுடைய வீட்டுல நிறைய இடம் இருக்குன்னு சொல்லி வீட்டுல இடம் கொடுக்கிறாரு. The fourth person, seeing the child like an orphan, takes the child to his place and gives some space to stay. ஆனா 4மே குழந்தையை வந்து திருப்தி பண்ணல. 5வதா வந்த அந்த நபர் தந்தையுடைய நண்பரா இருக்காரு. குழந்தையை தேடி வராரு. குழந்தையை பார்த்தோன்னே உன்னுடைய தந்தை நீ இல்லாம எவ்வளவு கவலைப்படுறாரு. உன்னதான் தேடிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு என் கூட வான்னு சொல்றாரு. But all these 4 people could not do anything tangible, permanent help for the child. But a fifth person who happens to be a friend of the father, he comes searching for the child and he sees the child and says, oh, don't you understand how much your father is missing you and is so miserable in your absence? So please come with me. He holds the hand of the child and takes him to the father. ஆனா அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியல. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தேவை பிரச்சனையை தீர்க்கணும். அதனால வந்து அந்த 5வது நபரை நம்பி போறாங்க. இறுதியா தந்தைகிட்ட வெற்றிகரமா போய் சேர்ந்துடுறாங்க. The child still doesn't know anything, but still the child has a need. He has to meet his father. So the child accepts the hand offered by this fifth gentleman and he goes with him and ultimately rejoined with the father. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த மிகப்பெரிய செல்வந்தருடைய குழந்தை வேற யாரும் இல்ல, நாம தான். அந்த மிகப்பெரிய செல்வந்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். நமக்கு அனுதினமும் உணவு கிடைக்குது, நேரத்துக்கு போட்டுக்கிறதுக்கு துணி கிடைக்குது. From this anecdote, we have to understand that we are that lost child and Lord Krishna is our father. So because of him, every day we are getting the food to eat, the dress to wear, everything is provided by him. மீண்டும் மருத்துவ உதவி, இருக்கிறக்கு இடம் எல்லாமே வந்து கிடைக்குது. Medical help, place for stay, everything we are getting. ஆனா ஏன் நமக்கு சந்தோஷம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் நம்ம ஆனந்தமா இல்ல? But why are we not happy after getting all this? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளுடைய உணவுலயோ உடையிலயோ இருக்கிற இடமோ இந்த பௌதிக உலகத்திலே எதுவுமே நம்மளை வந்து சந்தோஷப்படுத்த முடியாதுங்கிறது நமக்கு தெரியுது. From this we can understand neither the food we eat, the clothes we wear, the place we stay, none of these material things can actually make us happy. அதாவது ஒருத்தருக்கு மிக உயர்ந்த ஆபரணங்களும் மிக உயர்ந்த உடைகளும் தரப்படுகிறது. ஆனா அவரு ஒரு இறந்த நபராவார். அவர் எப்படி திருப்தியாக முடியும்? Sorry, Prabhuji, can you say that again? அதாவது ஒருத்தருக்கு வந்து உடைகள் ரொம்ப ஆபரணங்கள் அதிகப்படியான எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா அவர் இறந்த நபருக்கு கொடுக்குறாரு. Okay. So somebody is given nice ornaments, nice dresses and everything, but that person is actually dead. So how can he enjoy? So பிணத்திற்கு செய்யக்கூடிய அலங்காரம் போல ஒரு தேவையான ஒரு விஷயம் இது இல்ல. நம்ம இத புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. Like decorations on a dead body, it's of no use. What is the benefit of all these things for a dead body? நம்ம கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய துன்பத்துக்கு காரணம். To be separated from Lord Krishna is the cause of the greatest misery for the soul. So அந்த 5வதா வந்த நபர் தான் ஆன்மீக குரு. அவர்தான் நம்மள வந்து கிருஷ்ணர்ட்ட கூட்டிட்டு போய் அந்த உண்மையான ஆனந்தத்தை வந்து போய் கொண்டு வந்து சேர்ப்பாரு. The fifth person who met the child is actually the spiritual master. He is the one who can take us back and connect us to the Supreme Lord. அப்போ துன்பத்துக்கு காரணம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். சோ சரஸ்வதி மாதாவும் இதே பிரச்சனையில தான் இருக்காங்க. So we have understood the cause of misery. Now Saraswati Mata is in a similar predicament. உடனடியா சரஸ்வதி மாதா அசுரர்கள் அனுப்பிச்சாங்க. அசுரர்கள் வந்து பூமியை இருண்ட இடமா மாத்தினாங்க. பகவான் வந்து சொன்னாரு. இத வரைக்கும் பார்த்தோம். So now we have seen because of the Saraswati Mata's instructions, the demons came down to this planet and the earth became dark and then the Supreme Lord gave an advice. உடனடியா நமக்கு கரண்ட் போன உடனே எப்படி மீண்டும் வந்து கரண்ட் வந்துச்சுன்னா எப்படி வெளிச்சம் இருக்குமோ அந்த மாதிரி பகவான் வந்து ஒரு அற்புதமான ரூபத்துல இந்த பூமிக்கு வராரு. So to dispel the darkness that is covering this planet, the Supreme Lord comes in a beautiful, brightly effulgent form into this material world. இது வரைக்கும் அவர் காமிக்காத ஒரு அற்புதமான ரூபம் தீப பிரகாசரா வராரு.
விளக்கோலி ரூபத்துல வராரு. He shows a form that has never been seen before. He comes in the form of a lamp that sheds a beautiful light, brilliant light. உடனடியா எப்படி பிரம்மதேவர் வந்து இருண்ட போது அதிர்ச்சி அடைஞ்சாரோ, வெளிச்சம் வந்த உடனே அசுரர்கள் எல்லாமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. Just as Brahmadev was shocked by the darkness that covered this world, similarly the asuras, when the light came, they all became shocked. உடனடியா அந்த அசுரர்கள் வந்து போருக்கு தயாராயிட்டாங்க. பகவான போருக்கு கூப்பிடுறாங்க. So the asuras became ready for a war. They invited the Lord for a fight. உடனடியா அந்த தலைவன் வந்து 8 கரங்களோட தோன்றினான். அந்த அசுர கூட்ட தலைவன். The leader of these asuras, he appeared with 8 arms. உடனடியா பகவானும் அதே மாதிரி அற்புதமான 8 கைகளோட தோன்றினார். அவரே அஷ்டபுஜ அந்த ரூபத்துல வரார். அஷ்டபுஜ பெருமாளா வரார். Immediately the Supreme Lord also assumed a form with 8 different arms, and he is called Ashtabhuja Perumal. உடனடியா இந்திரனுடைய ஆயுதம் வஜ்ரம்னு சொல்றாங்க. அந்த ஆயுதம் வந்து மின்னல். அந்த மின்னலை விட 100 மடங்கு வேகத்துல அந்த அசுரர்கள் எல்லாம் வதம் பண்ணிடுறாரு. Indra's weapon is called Vajra. Actually, it is lightning. At a speed of hundreds of lightnings, the Supreme Lord attacked the demons and killed them. இதை யாருமே நம்பவே முடியல. அவ்வளவு அற்புதமான ஒரு போரா இருந்துச்சு. This war is something that you cannot imagine. It was such a great, wonderful war. உடனடியா இது சரஸ்வதினால ஏத்துக்கவே முடியல. சரஸ்வதி வந்து இறுதியா அழிக்கணும்னு வர்றாங்க. So Saraswati Devi could not accept this defeat. So she herself comes to destroy this place, the yagya. அவங்களுடைய ஒட்டுமொத்த சக்தியும் பயன்படுத்தி வேகமா வதம் பண்ண வர்றாங்க. அதனால வேகவதின்னு சொல்றாங்க. She uses all her powers and comes with great force to destroy the yajna. So she is called as Vegavati. உடனடியா பகவான் இதை சுதாரிச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் இன்னைக்கு நீருக்காக அணை கட்டணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே கரிகாலன் சோழன் வந்து அணை கட்டினார் நினைச்சிருக்கோம். ஆனா பிரபஞ்சத்தோட முதல் அணை எங்க கட்டப்பட்டுச்சுன்னா காஞ்சிபுரத்துல தான் கட்டப்பட்டுச்சு. So we all talk about damming the rivers. We talk about how Karikal Chola built the first dam several hundred years ago. But actually the very first dam in this material creation was built only at that time by the Supreme Lord. உடனடியா வேகவதியை தடுக்கிறதுக்காக பகவான் வேக சேதுவா வந்து படுத்துக்கிறாரு. In order to stop the Vegavati from destroying the place, he comes as Vega Setu and he lies down across her path. உடனடியா அற்புதமான அந்த வேக சேதுவை தாண்டி போக முடியாம இறுதியா அவருடைய பாதங்கள்ல வேகவதி தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. So Vegavati, unable to cross this Vega Setu, which is actually the form of the Supreme Lord, she takes shelter at his lotus feet. இறுதியா அவங்களுடைய காம குரோத லோப மோட்ச மதம் ஆச்சரியங்கிற 6 விரோதிகளும் வெளியே போயிடுறாங்க. So with this surrender, all the 6 enemies that she is having, like Kama, Krodha, Lobha, Moha, Mada, Matsarya, they all leave her at that point. ஏன்னா அவங்க உயர்ந்த சுவையை வந்து சுவைச்சிட்டாங்க, தாழ்ந்த சுவை தானே வெளியே போயிருச்சு. Because Saraswati Mata was enjoying a higher taste at the lotus feet of the Supreme Lord, the inferior taste of all these 6 enemies, they automatically leave her. எப்படி நம்ம சரியான மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஆபத்தான நோய் வெளியேறுதோ அந்த மாதிரி. Just as when we take the appropriate medicine, the various dangerous diseases in our body leave us, something similar happened with Saraswati Devi. உடனடியா அசுரர்களுடைய வதம் பண்ணனால பகவானுடைய மேனி முழுக்க அற்புதமான பவள மேனியா காட்சி கொடுத்தாரு, பவள வண்ணரா. Because of destroying all these asuras, the Lord gave a wonderful form with a reddish color. So it's called Pavala Vanna, the one who has the color of the coral. அந்த அற்புதமான காட்சியை வந்து சரஸ்வதி மாதா பார்த்தோன்னே அவங்களுடைய சந்தோஷம் ஆனந்தத்தோட உச்சத்துக்கு போயிடுறாங்க. When Saraswati Mata got this wonderful darshan of the Lord, her happiness knew no bounds. She was totally overwhelmed with joy. இந்த மாதிரிதான் நம்மளுடைய இதயத்துல வந்து தேவையில்லாத ரொம்ப ஆபத்தான கொடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்காமா. என்னைக்காவது நாம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த ஹரிநாமத்தை சுவைச்சிட்டோம் அப்படின்னா அதே சந்தோஷத்தை நம்மளும் பெறலாம். In a similar way, there are so many bad, dangerous things in our heart. But when you are able to take pleasure in chanting the Supreme Lord's name, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, then we shall be also able to taste that higher taste and all these inferior pleasures will leave us.
ஏன் நம்மளால டேஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா, இந்த ஸ்தூல சரீரம் வந்து அர்ஜுனன் மாதிரி இருக்கு. சூக்ஷ்ம சரீரம் வந்து துரியோதனன் மாரி இருக்கு. அதனாலதான் நம்மளால சுவைக்க முடியல. The reason why we are not able to appreciate the holy names is because our body is like Arjuna and our Sukshma Sarira is like Duryodhana. அப்போ நாம மீண்டும் இந்த விஷயத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். பகவானுடைய திருப்பாதங்களை எப்ப தஞ்சம் புகுறோமோ, அப்பதான் உண்மையான அந்த ஆனந்தத்தை நம்மளோட அனுபவிக்க முடியும். So unless we take the shelter of the Supreme Lord and completely surrender to Him, then only we are in a position to experience that higher taste. அந்த சரஸ்வதி மாதாவ அந்த அசுரர்கள் எந்த அளவுக்கெல்லாம் வந்து புகழ்ந்து பேசினாங்களோ, பாடினாங்களோ, அதே விஷயத்த சரஸ்வதி மாதா பகவானை நோக்கி பாடுறாங்க. Just as how the demons came and praised Saraswati Mata with glorious words, in a similar way, now Saraswati Mata is glorifying the Supreme Lord in wonderful words. இது எப்படி இருக்கு அப்படின்னா, முச்சுக்குந்தன் அப்படிங்கிற நபரை வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சந்திக்கும் போது அந்த குகையில நடந்த அந்த உரையாடல் மாதிரி அவர் எப்படி பகவான் எப்படி போற்றி புகழ்றாரோ அதே மாதிரி சரஸ்வதி மாதா போற்றி புகழ்றாங்க. This reminds us of the time when the Supreme Lord Krishna is met by Muchukunda Chakravarti when he comes inside that cave, how Muchukunda Chakravarti offers wonderful praise to the Supreme Lord. Something similar Saraswati Mata is offering to the Supreme Lord. உடனடியா பகவானும் பரிபூர்ண திருப்தி அடைஞ்சிடுறாரு. பகவான் வந்து இறுதியா சரஸ்வதி மாதாவையும் யக்ஞ குண்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு. Bhagavan becomes completely satisfied by these wonderful prayers, so he personally takes Saraswati Mata to the place where yajna is being performed. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எத்தனையோ கோடிக்கணக்கான பிறவிகள் நாம வந்து வீணடிச்சிட்டோம். எப்பவாவது நாம செஞ்சது தவறு, நாம வந்து பகவான் மேல அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த க்ஷணத்துல இருந்து பகவான் நம்மள முழுமையா ஏத்துக்கிறார் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். From this we can understand we have taken crores of births and we have wasted all of them by engaging in useless activities. But now when we take complete shelter of the Lord and surrender to Him, then Lord is willing to accept us once again back to join with Him. இது ரொம்ப அற்புதமா வந்து போன வாரம் நம்ம எல்லாரும் கொண்டாடின நித்யானந்த திரையோதசி பகவான் பலராமருடைய அவதரித்த நாள் கலியுகத்துல வந்து பகவான் நித்யானந்த பலராமர் எவ்வளவு காருண்யமானவர், கருணையானவர் அப்படிங்கறது ஜகாய் மதாய் அப்படிங்கிற லீலைகளை நம்ம கேட்கிறோம். ஜகாய் மதாய் வந்து எந்த ஒரு காலத்திலயும் சைத்தன்ய மகாபிரபு நேரடியா சந்திக்க மாட்டாருன்னு அவருக்கு தெரியும். அதனால பகவான் சைத்தன்யரை எப்படி நித்யானந்த ராமர் வந்து எப்படி வர வச்சு ஒரு காருண்யத்தை வந்து கொடுக்க வச்சாரோ, அப்போ அந்த மாதிரி நம்ம சரஸ்வதி மாதாவையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். So last week was this wonderful, glorious Nityananda Trayodasi. At that time, we were hearing about so many wonderful pastimes of Nityananda Prabhu, how these Jagai and Madai, who had absolutely no hope of meeting the Supreme Lord at any point of time in the future, but by the mercy of Nityananda Prabhu, he made the Supreme Lord come and appear in front of them, give their darshan and purify them. Something similar with Saraswati Mata, we see that the Supreme Lord is completely purifying and accepting her. So ஜகாய் மதாய் ரெண்டு பேரும் எவ்வளவு ஆபத்தான நபர்களா இருந்தா கூட நித்யானந்த பிரபு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சைத்தன்ய மகாபிரபுடைய காரணமற்ற கருணை வந்து வாங்கிக்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபு அதை ஏத்துக்கிறாரு. அப்போ நமக்குள்ள ஆயிரக்கணக்கான ஜகாய் மதாய்கள் அப்படிங்கிற எண்ணங்கள் எத்தனையோ இருக்கு. எப்ப நாம பகவானை முழுமையா வந்து சரணடைறோமோ குரு மூலியமா வந்து அப்பவே பகவான் வந்து அதை ஏத்துக்கிறாரு. Even Jagai Madai are such wicked people, but still Nityananda Prabhu, he accepts them and offers he brings Supreme Lord to come there and give his blessings to him. Similarly, inside us, there are thousands of wicked thoughts like Jagai and Madai, but notwithstanding all this, if we can take the shelter of the Supreme Lord under the guidance of spiritual master, Chaitanya Mahaprabhu will also accept us and purify our heart from all contaminations. அப்போ இதுக்கப்புறம் சரஸ்வதி மாதாவுக்கு மிகப்பெரிய ஆனந்தம் கிடைச்சிருச்சு. சோ பிரம்மதேவருடைய யஜ்ஞ குண்டத்துக்கும் போயிடுறாரு. சோ இறுதியா அந்த யஜ்ஞம் முடிவுற போறது. So Saraswati Devi is now very happy and she has come back and joined the yajna. Now the yajna is continuing, it is about to conclude. இறுதியா அந்த யாகம் வெற்றி அடைந்து அந்த அக்னி குண்டத்திலிருந்து பகவான் வெளியேறு வரார். The yajna is successfully completed and from the sacrificial fire the Supreme Lord is appearing. சங்கு சக்கர கதா பத்மத்தோட மழைக்காலத்து மேகத்தோற்றி வைஜெயந்தி மாலையோட என்றுமே வாடாத மாலையோட அற்புதமான அந்த ஷியாம ப்ளூயிஷ் பிளாக் அந்த கலர்ல வந்து பகவான் வெளியே வராரு. With the Shankha Chakra Gada Padma in his four arms and his blackish blue body like the color of the rain cloud, and with beautiful Vaijayanti Mala on his beautiful shoulders, the Lord is emerging from the sacrificial fire.
இந்த காட்சியை வந்து பார்க்கிறதுக்காக பல தேவர்கள் வந்து தவம் கடந்து காத்துட்டு இருந்தாங்களாமா. All the devatas were waiting for this wonderful darshan of the Lord. எல்லா பிரபஞ்சத்திலிருந்து எல்லா நபர்களும், எல்லா தேவர்கள், தேவிகள் எல்லாரும் கந்தர்வர்கள், கிம்பர்கள், கிம்புருஷர்கள் எல்லா நபர்களும், ஞானிகள், யோகிகள் எல்லாரும் வந்திருந்தாங்களாமா. All the residents of 14 planetary systems in the whole creation, they all had gathered to take this wonderful darshan of the Lord. இறுதியா பகவான் வந்து வெளியே வந்து பிரம்மதேவருக்கு காட்சி கொடுக்கிறாரு, ஆசீர்வாதம் பண்றாரு. Ultimately, the Lord emerges from the fire, gives darshan to the Brahmaji and gives him the blessings. உடனடியா பிரம்மதேவருக்கு மகிழ்ச்சி. இரண்டாவது அவருடைய மனைவியும் வந்துடுறாங்க. எல்லாரும் அங்க ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளும் சுமூகமா தீர்ந்துச்சு. Brahmadev is in great bliss. Now he has got darshan of the Lord, and his wife who had long back left him, she has also come back and joined him. So everything has come to a perfect conclusion. So Brahmaji is very, very happy. ஏன் இவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு மகிழ்ச்சி போன 2 முறையும் கிடைக்கல? ஏன்னா அவர் பகவானுக்காக அந்த திருப்தியான வேலையை செய்யணும். Why Brahmaji did not get the same amount of joy and bliss in the last 2 occasions? Because he was not doing the things for the pleasure of Lord in a perfect way. அப்போ நாம தெரிஞ்சுக்கணும், நமக்கு வந்து எப்பொழுதுமே சில காரியங்கள் வந்து திருப்தியான ஒரு வெற்றியை வந்து கொடுக்கறது இல்ல. ஆனா நாம வந்து பகவானுடைய திருப்திக்காக வேலை செய்யலைங்கிறத நம்ம நினைக்கிறது இல்ல. We have to also understand that some of the activities that we do, they don't actually give us the satisfaction that we are looking for. But the reason we have to understand is that we are not working for the pleasure of the Lord. அப்போ இந்த அற்புதமான வைபவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சோ பகவான் எவ்வளவு காருண்யமானவர் அப்படிங்கறது. From this wonderful incident, we understand how the Supreme Lord is so merciful. உடனடியா பிரம்மதேவர் எல்லா தேவர்களுடைய சார்பா வந்து பகவான் கொடுக்கிற மிகப்பெரிய வரத்தை வந்து பெற்றார். So Brahmaji, along with all the devatas, by worshipping the Supreme Lord, gets the greatest blessings that anybody can desire. என்ன அப்படி வரம் பிரம்மதேவர் பெற்றார்? What is that special blessing that Brahmaji got? ஏற்கனவே 5000 வருஷங்களுக்கு முன்னால பகவான் கீதையில சொன்ன 18.66வது ஸ்லோகத்துல வரக்கூடிய விஷயத்தை தான் கொடுத்தார். So the blessing what he got from the Lord is what the Lord has already spoken 5000 years ago in Bhagavad Gita in Shloka 1866. Sarva dharman parityaksha mamegam charanam vraja aham tvam sarva papayukta mokshayishyami ma chusa. இந்த ஸ்லோகத்தை வந்து அந்த லாஸ்ட் வர அந்த மாச்சுசங்கிற விஷயத்தை சொல்றாரு. So this is the shloka that the Supreme Lord is telling to Brahmadev, especially Ma Sucha, that is the blessing that he gives to Brahmadev. So வரதராஜர் வந்து வரம் கொடுத்து இந்த மிகப்பெரிய வந்து அபயத்தை வந்து பிரம்மதேவருக்கு கொடுக்கிறாரு. So at the conclusion, the Supreme Lord is giving this abhayam, the fearlessness that he is awarding to Brahmaji. So நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தேவர்கள் மாதிரி ஆனந்தத்தை தேடிட்டே இருக்கோம், அதே மாதிரி பயத்தோட இருக்கும், அதே மாதிரி கவலையோட இருக்கும். So as we have seen, like the devatas, we are looking for happiness, but we are always in fear and we are always in anxiety. அப்போ இன்று 3 விதமான பிரச்சனைகளுக்கும் துன்பத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார் பரதர். So one who puts a full stop to all these 3 different kinds of sufferings is Varada. உடனடியா மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தனால, பிரம்மதேவருக்கு வரம் கொடுத்தனால வரதர் அப்படின்னு அவர் அழைக்கப்பட்டார். Because he gave the supreme blessing to Brahmaji, he is known as Varada. எல்லா தேவர்களுக்கும் ராஜாவா இருக்கறனால தேவாதி தேவராஜன்னு சொல்றாங்க அவரை. And because he is the lord of all the lords, all the devatas, he is called Devati Devaraja. உடனடியா யஜ்ஞம் பண்ணும்போது பிரம்மதேவருடைய பெயர் கா என்று சொல்லப்படுகிறது. Because Brahmaji was performing the yajna, it is called as the in Sanskrit. Ka. Yes. அஞ்சிதம் அப்படின்னா வழிபடப்பட்டார். Sorry, Prabhu? Anjidam. So Ka means Brahmaji and Anjidam means one who is worshipped. பிரம்மதேவர் வழிபட்டனால அவருக்கு பலன் கிடைச்சது. Because Brahmadev worshipped and he got the benefit. அதனால கா அஞ்சிதம் வரம் காஞ்சி வரம் எனப்பட்டது. So Ka Anchitam Varam. So where Brahmaji obtained a boon from the Lord, so it's called Kanchi Varam. விஷ்ணுவே வந்தனால விஷ்ணு காஞ்சி அப்படின்னு சொல்லப்படுது. Because Supreme Lord Vishnu himself personally came, it is known as Vishnu Kanchi.
வரம் கொடுத்தனால ராஜாவா வரனால வரதராஜர் அப்படின்னு அழைக்கப்படுறார். Because he gave a boon and because he is the king of kings, he is known as Varadaraja. அப்போ ஸ்ரீ வைஷ்ணவத்துல 3 தாத்பரியங்கள் சொல்லப்படுது. In Sri Vaishnava, 3 philosophies are given. கோவில், மலை, பெருமாள். Kovil, that is temple, the hill and the Lord. கோவில் என்றால் திருவரங்கம். Temple means Srirangam. மலை என்றால் திருமலை. Hill means Tirumala. பெருமாள் என்றால் வரதராஜர். Perumal means Varadarajar only. ஏன்னா எல்லா ஆட்களுக்கும் மேல அவர் இருக்கிறதுனால பெரும் ஆள் அப்படின்னு ஆழ்வார்களால சொல்லப்படுது. Because he is the greatest being, he is called Perumal by the Alvars. அப்போ நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது முழுமுதற் கடவுள் யாரு, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறோம். So from this we understand who is the supreme Lord, who is that person that we learn from this. அப்போ படைப்பு கடவுளான பிரம்மதேவர் மூலியமா நம்ம உலகத்துக்கும் இந்த எல்லா லோகங்களுக்கும் பகவான் வெளிப்படுத்துறார் தன்னைய. So through the creator of this material creation, Brahma, the supreme Lord is revealing to the whole universe who he is. அப்போ இதுல இருந்து முக்கியமான இன்னொரு லீலையை நம்ம இப்ப பார்க்க போறோம். Now we are going to see one more leela connected to this. யதோர்த்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். There is another name of the Lord called Yadoktakari, which means one who did what he was told to do. இவர்தான் அந்த வேக சேதுன்னு சொல்லக்கூடிய பகவான். He is the same Lord as the Vega Setu. தன்னையே பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டார் முதல்ல சரஸ்வதி மாதா வரனால. Because Saraswati Mata was rushing towards the yajna, he installed himself, self-manifested. ஓகே, எல்லா கோவில்களையும் நம்ம போகும்போது சோ ஆதிசேஷன் வந்து இடது புறத்துல இருப்பாரு, பகவான் வந்து வலது கை வச்சு படுத்திருப்பாரு. Usually when we see any Ranganath temple, the Sesha is on the left hand side and the Lord is folding his right hand under his head. ஆனா பகவான் வந்து முதல்ல வந்து எப்பயும் போலதான் படுத்திருந்தாரு. ஆனா நம்ம காஞ்சிபுரத்துல வந்து பார்க்கும்போது அது இடம் மாறி படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். Earlier the Lord was like that form only here also, but when we now see him, it is like he has changed that position. என்ன காரணத்தினால பகவான் வந்து இடம் மாறி படுத்திருக்காரு? Why did the Lord change his position? அப்போ இந்த அற்புதமான லீலையை வந்து நம்ம கேட்கறதுக்கு மிகப்பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். We should be very fortunate to hear about this leela. 12 ஆழ்வார்கள்ல திருமெழிசை ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தாரு. Out of the 12 ஆழ்வார்ஸ், there was one called Tirumalizai Alvar. அவருக்கு ஒரு சீடர் இருந்தாரு, அவர் பேரு கணிக்கண்ணன். He had a disciple called Kanikannan. அப்போ திருமெழிசை ஆழ்வார் அவருடைய குரு கிட்ட தீட்சை பெற்ற உடனே அவரு காஞ்சிபுரம் நோக்கி வராரு. Tirumalizai Alvar, after getting the initiation from his guru, he was coming towards Kanchipuram. இது மிகப்பெரிய லீலை, நான் வந்து சுருக்கமா உங்களுக்கு இப்ப சொல்றேன். It's actually a very elaborate pastime. I am giving you in a very simple way. அப்போ கணிக்கண்ணன் வந்து அந்த யதோர்த்தகாரி பெருமாள் கோவில்ல வேலை செய்யறாரு, சேவை பண்ணிட்டு இருக்காரு. Kanikannan is serving in this Yadoktakari temple. உடனடியே தன்னுடைய குருவை பார்த்த உடனே, திருமெழிசை ஆழ்வாரை பார்த்த உடனே அவரு தண்டவத் பிரணாம் பண்றாரு. When he sees his guru, he offers Dandavat Pranam to Tirumalizai Alvar. So கணிக்கண்ணன் பகவானுடைய சேவையில இருக்கிறதுனால திருமெழிசை ஆழ்வாருக்கு மிக உயர்ந்த சந்தோஷம். Because Kanikannan is serving the Supreme Lord, his guru Tirumalizai Alvar is very pleased. உடனடியா திருமெழிசை ஆழ்வார் வந்து கோவில்லாம் இவ்வளவு அற்புதமா சுத்தமா இருக்கு, யார் இந்த சேவை பண்றாங்கன்னு கேட்கிறாரு. So Tirumalizai Alvar questions, how is this temple maintained so beautifully, so cleanly, so wonderfully? Who is doing this? அப்போ கணிக்கண்ணன் சொல்றாரு, ஒரு வயதான பெண்மணி, வைஷ்ணவ பெண்மணி வந்து அனுதினமும் வந்து இத வந்து சுத்தம் செய்றாங்க பிரபுன்னு சொல்றாரு. Kanikannan says, one aged lady, Vaishnava lady, she is the one who comes daily and she cleans the place. அப்போ ஆழ்வார் சொல்றாரு, நான் அவங்கள பார்க்கணும்னு சொல்றாரு. So the Alvar says, I want to see her. அப்போ நாளைக்கு வருவாங்க, வந்து கோவிலை சுத்தம் பண்றதுக்கு வருவாங்க பிரபுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. So Kanikannan says, she will come again tomorrow also to clean the temple. You can see her. அப்போ அடுத்த நாள் அதே மாதிரி ஆழ்வார் காத்துட்டு இருக்காரு. அந்த வயதான பெண்மணி வந்து கோவிலை வந்து சுத்தம் பண்ற முறை, அவங்க ரொம்ப உடல்நிலை முடியலைன்னா கூட அவங்களுடைய சேவை வந்து பகவான் மேல மிகுந்த அன்பு பெற்று அந்த சேவையை வந்து செஞ்சாங்க. So the next day the Alvar is there. At the time when the lady comes, she is coming, she is quite aged. Even though she is very infirm and unable to do,
with great application, determination, and concentration, with great devotion, she was doing her service of cleaning the temple. உடனடியா இந்த சேவையை பார்த்து மகிழ்ந்த ஆழ்வார் மிகவும் திருப்தி அடைஞ்சார். The Alvar, who became very pleased by seeing this service, became quite satisfied with her. உடனடியா ஆழ்வார் வந்து அந்த பெண்மணியை கூப்பிடுறாரு. So the Alvar calls that lady. உடனடியா அந்த பெண்மணி வந்து பிரணாம் பண்றாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. So the lady comes and offers us pranam and takes the blessings of Tirumalizhi Alvar. உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தர்றேன்னு சொல்றாரு. So Alvar is asking, please tell me what do you want, I will give it. எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை வந்து இந்த கோவிலை வந்து சுத்தம் பண்றது ஒண்ணுதான். இதுக்கு இந்த உடல் மட்டும் வயதான உடல் மட்டும் தடையா இருக்கு, ஏன்னா அதுல இருந்து வெளியே கொண்டு வாங்கன்னு கேக்குறாங்க. She says, I have only one desire, and that desire is to serve this temple constantly with my body, but my body is not cooperating with me because it has become very aged. So please give me a healthy body. That is my only prayer. ரொம்ப வயதான ஒரு மூதாட்டியா இருக்கிற அந்த பெண்மணியை வந்து ஆழ்வார் தன்னுடைய சக்தியால வந்து ரொம்ப அற்புதமான இளம் பெண்ணா வந்து மாத்திடுறாங்க. So the Alvar, by using his wonderful spiritual power, this aged lady, he transformed her into a very young lady. உடனடியா இந்த செய்தி காட்டுத்தீ போல காஞ்சிபுரம் முழுக்க பரவுச்சு. இறுதியா பல்லவ மன்னனுக்கும் போய் சேர்ந்துச்சு. So this news spreads throughout Kanchipuram, and it eventually reached the king also. உடனடியா அந்த பல்லவ மன்னனுக்கு அந்த பெண்மணியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. So the Pallava king developed a great desire to see that lady who received that blessing. அவ்வளவு அழகான ஒரு பெண்மணியை பார்த்த உடனே அவர் முதல்ல பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு, சொல்லிடுறாரு. So when he saw that lady and she was so beautiful, immediately the king wanted and developed a desire to marry her, and he immediately told her that please be my wife. உடனடியா வந்து ராஜாவுடைய கட்டளையை வந்து நிறைவேற்றுறாங்க. அந்த பெண்மணி இறுதியா வந்து திருமணம் நடந்துருது. So the lady agrees to that request by the king, so they both get married. உடனடியா வந்து சில காலங்கள் இதுல போச்சு. ராஜா வந்து ரொம்ப வயதான நபரா மாறிட்டே வந்தாரு. அந்த பெண்மணி இளமையாவே இருந்தாங்க. A while later, after this incident, the king was slowly aging. He was becoming an old man, but the lady still remained very young. இத பார்த்த ராஜாக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இதோடைய ரகசியம் என்னன்னு சொல்லி அவரு கேக்குறாரு. The king was greatly surprised at this sight, so he's asking this lady, what is the secret behind this? உடனடியா வந்து அந்த பெண்மணி சொல்றாங்க, கணிக்கண்ணனையும் திருமலிசை ஆழ்வாரை பத்தியும் விளக்கி சொல்றாங்க. Then the lady discloses about Tirumalizhi Alvar and his disciple Kanikannan. உடனடியா வந்து ராஜா உடனே கேட்கிறாரு, சோ அந்த ஆழ்வாரும் அந்த கணிக்கண்ணனும் நான் வந்து பார்க்கணும், உடனடியா வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு மந்திரிகளுக்கு கட்டளையிடுறாரு. So the Pallava king tells his ministers, I want to see the Alvar and his disciple, please make arrangements. So he instructs his ministers. அதுல ஒரு மந்திரி சொல்றாரு, அந்த கணிக்கண்ணன் நம்மளுடைய இதுலதான் வேலை செய்யறாரு, நான் அவரை கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. So one of the ministers is saying, yeah, he's working in one of our temples only, I will bring him. உடனே கணிக்கண்ணன் வந்து ராஜசபைக்கு வந்துடுறாரு. ராஜா உடனடியா பல்லவ ராஜா சொல்றாரு, உடனடியா என்ன இளமையா மாத்துறதுக்கு உங்களுடைய குருவை வந்து பாட சொல்லுன்னு சொல்றாரு. So Kanikannan is brought to the Sabha of the court of the king. The king is immediately asking Kanikannan, please ask your guru to sing so that I can get back my youth. உடனடியா கணிக்கண்ணன் சொல்றாரு, நாராயணரை மட்டும்தான் நாங்க பாடுவோம், நரன்களை பத்தி பாட மாட்டோம்னு சொல்றாரு. Kanikannan says, we will only sing about Supreme Lord Narayan, not about human beings. Naras we won't sing about. So இந்த மாதிரி பௌதிக ஆசைகள் வந்து என்னைக்கும் நிறைவேற்றப்பட முடியாது, இது நிச்சயமா எங்களால பண்ண முடியாது, நானும் அப்படிதான் என்னுடைய குரு அப்படிதான் சொல்லி திட்டவட்டமா அறிவிச்சிடுறாரு. So Kanikannan very firmly says, this kind of material desires neither me nor my guru will stoop down to fulfill. நம்மளும் பார்க்கணும், நம்மளும் பகவான் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஜட ஆசைகளா வந்து நம்ம கேட்கும்போது நம்மளுடைய ஆசைகள் வந்து நிராகரிக்கப்படுது. அப்ப நம்ம பகவான் மேல கோவப்படுறோம். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய ஆசைகள் வந்து சரியானதா தவறானதாங்கிறது நம்ம ரியலைஸ் பண்ணணும். We should also understand, we should not go in front of the Lord with all these material desires. And when these desires are not fulfilled, we should understand these desires are not suitable. These are not fit for us to ask from the Lord. இதே மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து ராமானுஜருக்கும் கூரேஸ்வருக்கும் நடந்துச்சு. Something similar incident happened between Ramanujacharya and Kuratalvar. So கூரத்தாழ்வார்களுடைய இறுதி காலத்துல வந்து அவருக்கு கண்
பார்வை போயிடும். சில சோழர்கள் ராஜா காரணத்தினால. இருந்தாலும் தன்னுடைய குரு வந்து காஞ்சி வரதர் கிட்ட போயிட்டு கண் பார்வையை திருப்பி பெற்று வரணும்னு சொல்லி அனுப்புறாரு. Korathalwar becomes blind because of the local king's anger. So at that time, Ramanujacharya requests Korathalwar to go to the Lord and pray to get back his eyesight. ஆனா கூரத்தாழ்வார் வந்து போய் பகவான் வரதராஜர் முன்னாடி நிற்கிறாரு, வரதரும் தோன்றுறாரு. ஆனா வந்து தனக்கு இவ்வளவு துன்பத்தையும் பிரச்சனைகளையும் கொடுத்த நல்லூரானுக்கு வந்து வைகுண்ட பிராப்தம் கிடைக்கணும்னு வேண்டுறாரு. Korathalwar is standing in front of Varadaraj, and Varadaraj also appears in front of him. But what Korathalwar is praying for is that Navaluran, who is actually his enemy, who is responsible for losing his eyesight, he is asking the Lord to liberate him. So ராமானுஜர் வந்து அவரு சொல்லியும் அவர் வந்து அவருக்காக வந்து எதுவுமே பிரார்த்தனை பண்ணல. அவர் வந்து எந்த மாதிரி ஒரு மனோநிலையில் இருக்காருங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நம்மளுடைய பிரார்த்தனை வந்து சரியானதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. குருவும் கிருஷ்ணரும் நம்மள சரியா வந்து வழிநடத்துவாங்க. So even though ordered by his guru Ramanujacharya, Korathalwar never asked for anything for his own benefit. You have to understand what kind of mindset he had. He never wanted to ask for anything for his own benefit. Similarly, we should also understand it's not that we should not go and pray for our desires, but we should not desire anything material when we go to the Lord. This is something we should all understand. அப்போ இறுதியா வந்து இதை கேட்ட பல்லவ மன்னனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீ என்ன வந்து என்னுடைய கட்டளையை மீறினனால இந்த நாட்டுக்குள்ள நீ இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை, உடனடியா நீ நாட்டை விட்டு வெளியேறணும், இது என்னுடைய கட்டளைன்னு சொல்லி கோபமா சொல்லிடுறாரு. So the Pallava king becomes very angry with Kanikannan, and he says, now that you have displeased me, I don't give you permission to stay even for one moment. You vacate this place immediately. இறுதியா வந்து கணிகண்ணன் வந்து தன்னுடைய குரு கிட்ட போய் திருமலிசை ஆழ்வார் கிட்ட போய் இந்த நடந்த உரையாடல்கள் பத்தி விவரிக்கிறாரு. நான் இந்த நாட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறது ராஜாவுடைய கட்டளை சுவாமி, நான் உடனடியா இந்த நாட்டை விட்டு காஞ்சிபுரத்தை விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆழ்வாரும் வந்து சொல்றாரு, உனக்கு இங்க இடம் இல்லைன்னா இப்ப எனக்கு எதுக்கு இடம், நானும் வர்றேன்னு சொல்றாரு. So Kanikannan returns to his spiritual master Tirumalisai Alvar and says, the king has ordered me to leave the country, so I am leaving. I cannot stay here anymore, so I am going. So Tirumalisai Alvar says, if there is no place for you, then what am I doing here? So I will also leave with you. So he also starts. உடனடியா வந்து ரெண்டு பேரும் பகவானை தரிசனம் பண்றதுக்கு வர்றாங்க யதோக்தகாரி கோவிலுக்கு. So they both go to take darshan of Yadoktakari in the temple. So யதோக்தகாரி பகவான் முன்னாடி நின்னுட்டு ஆழ்வார் வந்து பாடுறார் ரொம்ப அற்புதமா. So while they are standing in front of Yadoktakari, the Alvar is singing a very nice song. கணிகண்ணன் போகின்றான் காமருப்பு கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் சென்னா புலவனும் போகின்றேன் உந்தன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னு சொல்லி பகவானை வந்து அங்கிருந்து கிளப்புறாரு அவரு. So he sings this beautiful song by which he says, Kanikannan is leaving this place, and because of him, I also, the poet Tirumalisai Alvar, I am also leaving this place. So why are you lying here? You also roll your snake bed and follow me. பகவான் சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் இங்க இல்லைன்னா நான் யாருக்கு வந்து காட்சி கொடுக்க போறேன், எனக்கு இங்க வேலையே இல்லையே, பக்தர்கள் இல்லைன்னா எனக்கு இங்க என்ன வேலை, அதனால நானும் உங்க கூட வர்றேன், வாங்க போலான்னு சொல்றாரு. So the Lord is also responding, I am here only for you. If both of you are my devotees, if you are not going to be there, what am I going to do staying here? So when you are going, I am also following you. So he starts. உடனடியா வந்து கணிகண்ணன் நடந்து போறாரு, ஆழ்வாரும் நடந்து போறாங்க, பகவானும் பின்னாடி அவருடைய சேஷரூபத்தையும் எடுத்துட்டு நடந்து வராரு. So Kanikannan is leading in front, Alvar is following him, and behind them both, Lord Vishnu is carrying his snake bed and following them. உடனடியா வந்து பகவான் எப்ப தன்னுடைய இடத்தை விட்டு எந்திரிச்சு வெளியே போறாரோ உடனடியா மற்ற மூர்த்திகளும் அவங்க வந்து பின்னாடி தொடர்ந்து போறாங்க. So when Yadoktakari, the Lord, is leaving the temple, all the other devatas, they also get up and they follow them. உடனடியா வந்து ஏகாம்பரநாதர் சிவபெருமானும் அந்த இடத்தை விட்டு வெளியேறாரு. Immediately Ekambranadar, Lord Shiva, he also leaves Kanchipuram. உடனடியா தன்னுடைய கணவர் சிவபெருமானும் போகிறதுனால தன்னுடைய மனைவியான பார்வதி காமாட்சி தேவியும் அந்த இடத்தை விட்டு வெளியேறாங்க. So when the husband Lord Shiva is leaving, his wife Parvati Kamakshi Devi, she is also leaving Kanchipuram. உடனடியா எல்லாரும் போறதுனால அந்த இடம் வந்து இருள ஆரம்பிக்குது. So when all these divinities are leaving the place becomes covered in darkness. அப்போ அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. So they all go together and stay in one place.
சோ அந்த இடத்துக்கு பேரு ஓரிக்கை, ஓர் இருக்கைன்னு பேரு. That place where they all stayed, that place is called Orikai. உடனடியா இந்த நிகழ்வுகளை பார்த்த மத்த நபர்கள், அதாவது ஆகம விதிப்படி நடக்கக்கூடிய அந்த ஜோதிடர்கள், அந்த ராஜாக்கு வேண்டப்பட்ட மிக உயர்ந்த ரிஷிகள், இவங்கெல்லாம் வந்து ராஜாவை போய் ரொம்ப பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. So the great astrologers, the rishis and the guides of the law, the king, they go to the king and they start scolding him very strongly. நீ எவ்வளவு பெரிய ஒரு அபராதம் பண்ணிருக்க தெரியுமா? உன்னால வந்து இந்த நாடே அழிஞ்சு போக போகுது. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. உடனடியா வந்து அந்த கணிகண்ணனை நீ திரும்பி வர வைக்கணும். So they all tell the king, what a great offense you have done. Because of this, the whole kingdom is going to be destroyed. We don't know what you will do. You have to go and somehow bring Kanikannan and his guru back. உடனடியா ராஜா வந்து சுதாரிச்சுக்கிறாரு, தன்னுடைய தப்ப உணர்ந்துறாரு. உடனடியா வந்து அவர் ஓடி வராரு. So the king immediately realizes his offense and he rushes to meet these two people where they are staying in Orikai. அவர் முதல்ல தேவிய வந்து கேக்குறாரு, காமாட்சி தேவிய. So first he prays to Kamakshi Devi, the king. அப்போ அவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவர் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? என்னுடைய கணவரை கேளு, அவர் வந்து நான் வரேன்னு சொல்றாங்க. So she replies, where my husband is not there, what am I going to do? So unless he comes, I will not come. உடனடியா ஏகாம்பரநாதரை போய் சரணடைறாரு. சிவபெருமான் அவரை போய் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய பிரபு இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலைன்னு சொல்றாரு. So the king goes to Ekamanatha and prays, and Ekamanatha says, where my Prabhu is not there, what business I have? I will not come. உடனடியா அவர் எதோட்டக்காரி போய் சரணடைறாரு. பகவானே, என்னுடைய மன்னிச்சிருங்க, என்னுடைய தவற மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. எதோட்டக்காரி சொல்றாருன்னா, நீ வந்து எனக்கு எந்த இதுவும் அபராதம் பண்ணல, எனக்கு உன் மேல என்ன கோவம்? என் பக்தன் எங்க இருக்கானோ அங்கதான் நான் இருப்பேன். என் பக்தன் அனுமதிச்சா நான் வர்றேன், அவரை போய் கேளு அப்படின்னு சொல்றாரு. So the king goes to Yadoktakari and prays him, please come back. Yadoktakari says, you have not committed any offenses to me. Why you are coming and praying to me? You better go. When my devotees are not there, I cannot be there. So you go and talk to Thirumalai Alvar. உடனடியா வந்து அவர் இறுதியா திருமலிசை ஆழ்வார்கிட்ட வந்து சரணடைறாரு. ஆழ்வாரும் சொல்றாரு, நீ எனக்கு எது அபராதம் பண்ண, நீ எங்க யார் மூலியமா நீ வந்தியோ அவங்க போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கணிக்கண்ணனை கை காட்டுறாரு. So the king goes to Thirumalai Alvar and prays. Thirumalai Alvar also says, you have not committed any offenses to me. You go to the devotee to whom you have committed the offense, that is Kanikannan, you go to him. So இறுதியா வந்து அவரு கணிக்கண்ணன் கிட்ட போய் விழுந்து வணங்கி தன்னுடைய உண்மையான தவறை வந்து உணர்றாரு. So ultimately the king goes and prostrates himself in front of Kanikannan and totally realizes and regrets his mistakes and offenses. அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய குரு வந்து அனுமதிச்சா நான் வரேன்னு சொல்றாரு. உடனே அவர் குருவும் வந்து சம்மதிக்கிறாரு. Kanikannan says, if my guru asks, I will come back. So please request my guru. So the guru also agrees, yes, we can go back. So இறுதியா வந்து இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னா, அம்பரீஷ மகாராஜருக்கும் துர்வாச முனிவருக்கும் நடந்த சம்பவத்தை நினைவுபடுத்துது. So this incident reminds us of the incident that happened between Ambarish Maharaj and Durvasa Maharaj, Durvasa Muni. இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைய முறை நாமளும் அபராதங்கள் செஞ்சிருப்போம். அதை நம்ம நினைவு வச்சுக்கணும். Similarly, in our life also, we must have committed a lot of offenses to devotees. We should constantly remember this. அதனாலதான் நம்ம எப்பயுமே விழுந்து வணங்கும் போது அந்த தவறை உணரணும்னு சொல்லப்படுது. So that is why it is advised that whenever you fall down, prostrate in front of someone, we should realize and regret the mistakes that we have committed, the offenses. இந்த நிகழ்வுல வந்து இந்த ராஜா வந்து வைஷ்ணவ அபராதம் பண்ணனால பகவான் வந்து தன்னோட இருப்பிடத்தை விட்டு போயிட்டாரு. அதே மாதிரி நாம எப்பெல்லாம் அபராதம் பண்றோமோ நம்மளுடைய இதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் நம்மளை விட்டு போயிடுவாரு. In this incident, we find because the king committed an offense, the Lord left the king's capital. Similarly, we should understand that when we commit offenses, the Lord will leave our heart, which is his home. So அந்த உணர்வு வந்து போகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம குறைஞ்சபட்சம் அபராதம் யாருக்குமே பண்ணாம இருக்கணும். யாரை பத்தியும் குறை சொல்லக்கூடாது. So if we want our Lord to stay in our heart and never to leave, we should be very careful not to find fault with anyone, not to commit any offenses to Vaishnava. ஏன்னா ஈஷோபனிஷத் சொல்றது எல்லாருமே தவறக்கூடிய நபர்கள் தான், ஏமாற்றக்கூடிய நபர்கள் தான், புலன்களுக்கு உட்பட்ட நபர்கள், புலன்கள் குறைபாடு உள்ள நபர்கள் தான், மாயைக்கு உட்பட்ட நபர்கள் தான் அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. எல்லாருமே குறைவுள்ள நபர்கள் சாஸ்திரமே சொல்றதா, ஏன் நம்ம தனிப்பட்ட முறையில் குறை சொல்லணும்? So Ishopanishad very clearly informs us that there is no one who is perfect. Everybody has defects. Everybody is subjected to Maya. Everybody has problems. So why should we single out somebody and say there is a fault in you? ஒரு சிறிய தவறு மாதிரி தெரியுது, ஆனா அது எவ்வளவு பெரிய விளைவை வந்து நமக்கு தந்து நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்குதுன்னு பாத்தீங்களா?
something that appears to be a small fault, if we see what a great problem it creates and how it can completely destroy one's spiritual life, we have to become very careful. அப்போ இறுதியா வந்து அந்த வைஷ்ணவர் கிட்ட அவர் சரணடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பகவான் திருப்தி அடைகிறாரு. சோ மீண்டும் வந்து ஆழ்வார் வந்து பகவானை கூட்டிட்டு வராரு. சோ இறுதியா அது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வா முடிஞ்சது. பகவான் வந்து பக்தனுக்காக கூட வந்தனால இது எல்லாரும் இந்த உலகம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய இடத்தை மாற்றி வந்து படுத்துக்கிறாரு. So ultimately everything ends well, because ultimately the king takes the forgiveness from the devotee to whom he has committed an offense. So everything becomes all right. Everybody returns to the original place. But in order to remind the world for eternity about this wonderful incident that happened, the Lord changes his position and lies down this time. So இறுதியா வந்து முதல்ல பைனாக பாயை சுருட்டி கொள்னு சொன்னாரு. இப்ப பைனாக பாயை விடுத்து கொள்னு சொல்றாரு. பகவான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. Earlier, the Rishi said, the Tirumasi Alvar said, please roll your snake bed. This time he says, please unroll your snake bed. Whatever the Alvar is saying, the Lord is readily following and accepting. So சொன்னதெல்லாம் அவர் செஞ்சனால சொன்ன வண்ணம் செய்தவர்னு கூப்பிடுறாங்க அவர். So because whatever the Alvar is ordering and the Lord is simply following, so his name has become Sonnavannam Seida Perumal. That means the Perumal who did whatever he was commanded to do. So இதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ரகசியம் ஒன்னு இருக்கு. அத நம்ம பார்க்க போறோம். There is a secret in this we have to understand, that I will explain now. நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு முதலாளி, அதாவது ஒரு பெரிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஐபி நம்ம வந்து பார்க்கிறதுக்காக பல நாள் காத்துட்டு இருக்கோம். We are waiting to see a big VIP. For a long time we are trying to get his darshan. அப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் கிடைக்குது. அன்னைக்கு நம்ம அந்த ஆபீஸ்க்கு போறோம். After long waiting, somehow we get an appointment. So at the appointed time, we go to his office to see him. உடனடியா வந்து அந்த அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு நம்ம போறோம். அந்த பாஸ், அந்த விஐபி உடைய அசிஸ்டன்ட் நம்மள பார்க்க வராரு. So we go to the appointed place and the assistant of the VIP comes to see us. உடனடியா அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்றாரு, இன்னைக்கு நீங்க எங்க பாஸ பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. So the assistant tells us, today you cannot meet my boss. உடனடியா இத கேட்ட உடனே அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணி இந்த அப்பாயின்ட்மென்ட் வாங்கியிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப கேட்கிறாரு. ஏன்னா அவர் மாதிரியே அங்க நூற்றுக்கணக்கான நபர்கள், ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்காங்க. ஆனா யாருக்குமே தரிசனம் கிடைக்கல. அவருடைய அந்த பாஸோடைய அந்த அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கல. So the visitor says, this is very disappointing. I have been waiting for a long time for getting his appointment. So please somehow find a way that I can have his darshan. Like me, there are also thousands of people who have been trying to get his appointment. They are all disappointed. அப்போ இவர் காத்துட்டே இருக்கறனால அந்த அசிஸ்டன்ட் போயிட்டு அந்த பாஸ் கிட்ட கேட்டுட்டு வராரு. பாஸ் வந்து உங்களை வந்து ஆபீஸ்ல பார்க்கணும் விரும்பல, அவர் உங்களை வீட்டுக்கு வர சொல்றாருன்னு சொல்றாரு. So the assistant goes back to the boss and informs him this is what the visitor is so much regretting, and then he gets a message and comes back and conveys to this visitor, my boss doesn't want to see you in the office, he is asking you to come home to see him. அப்போ வந்து ஆபீஸ்ல வந்து அவர் பார்க்க முடியல, சோ வீட்டுக்கு வரணும்னு சொன்னே இவருக்கு கொஞ்சம் சந்தோஷம். அப்போ ஒரு நேரா வீட்டுக்கு போறாரு. So the visitor is very happy because the VIP has told to meet him at home, so he goes to the home. அப்போ ஆபீஸ் அப்படிங்கிறது எல்லாருமே வரக்கூடிய இடம். ஆனா வீடு அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமானவங்க மட்டும் வரக்கூடிய இடம். So we know office is a place where all kinds of people will go, but to be invited to the home, that means only very intimately close people will be invited to the home. அப்போ இறுதியா வந்து அவர் வீட்டுக்குள்ள போன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. So when he goes to the home, he is so pleased. அப்போ இந்த கதையில இருந்து தெரியறது என்னன்னா, ஆபீஸ் அப்படிங்கிறது வரதராஜருடைய மிகப்பெரிய அந்த ஸ்தலம். So we have to understand, office is this big dham of Varadaraj. அப்போ அந்த இடத்துல ஞான யோகி, கர்ம யோகி, அஷ்டாங்க யோகி, எல்லாரும் பக்தி யோகி எல்லாருமே வருவாங்க. So in this place, all kinds of people, ஞான யோகி, கர்ம யோகி, அஷ்டாங்க யோகி, பக்தி யோகி, all kinds of people visit this place. ஆனா வீட்டுக்கு பக்தி யோகி மட்டும்தான் வருவான். அதான் யதோக்தகாரி கோவில். But to the Lord's house, only the devotee will come, and that is Yadoktakari.
அங்க தேவாதி தேவர்கள் எல்லாரும் வந்தாங்க. பகவான் வந்து சங்கு சக்கர கதாபத்மத்துல ரொம்ப பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து எல்லாருக்கும் தூரத்துல இருந்து காட்சி கொடுக்கிறாரு. So when you go to Varadaraj, all the devatas, rishis, munis, and all these great people are coming to take his darshan, and the Lord is standing on a very high pedestal and is giving his wonderful darshan to everyone. ஆனா இங்க எதோட்டக்காரி கோவில்ல அவருக்கு சங்கு சக்கரம் கிடையாது, பத்மம் கிடையாது, அவருக்கு கதாயுதம் கிடையாது, அப்புறம் நாபில பிரம்மதேவர் கிடையாது, பாதத்துல தாயார் கிடையாது. ஒன்லி பக்தனும் பகவானும் மட்டும்தாங்க. But when you go to Yathoktakari, neither the Shankh, Chakra, Gada, Padma, they are not there, and the Mata is not there at his lotus feet, and he's the Brahmaji from his navel is not there. There is the complete privacy. Only the Lord and the devotee are together. அப்போ அவங்க ஆழ்வார்களுக்கு எப்படி காட்சி கொடுத்திருக்காருன்னா, திருமங்கை ஆழ்வாருக்கு வந்து ராமராவும், நம்ம ஆழ்வாருக்கு வந்து கிருஷ்ணராவும் காட்சி கொடுத்திருக்காரு யதோக்தகாரி. He gave darshan to Tirumangai Alvar as Ramar and to Nammalvar as Krishna, Vishnu. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கூட நம்ம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆனா இந்த மந்திரம் நம்ம முதல்ல எல்லாம் பார்க்கும்போது ஹரே ராம்ல ஆரம்பிச்சு கிருஷ்ணால முடியும், இப்ப கிருஷ்ணால ஆரம்பிச்சு ராமால முடியுது. சோ ஏன் மாறி இருக்கு. So if we take our mantra also, in the beginning it started with Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, but now this has also changed the position. So யதோக்தகாரி எப்படி வந்து கலியுகத்துல வந்து பக்தனுக்காக இடம் மாறி படுத்தாரோ, சைத்தன்ய மகாபிரபு நமக்காக இந்த மந்திரத்தை மாத்தி கொடுத்திருக்காரு. So just as Yadoktakari changed his position in Kali Yuga for the Alvar, now Chaitanya Mahaprabhu has also changed the mantra for our benefit. So பகவான் எது கொடுத்தாலும் அதுதான் இறுதியான தீர்வு. So whatever the Lord gives is the ultimate decision. அடுத்த முறை நம்ம காஞ்சிபுரம் சேத்திரம் வரும்போது இந்த நினைவோட வந்தோம்னா அந்த உண்மையான கிருஷ்ண உணர்வு நமக்கு நிச்சயமா கிடைக்கும். So the next time when we visit Kanchipuram, if we go in this particular mood, then we will get the full benefit of that visit. இதுதான் காஞ்சிபுரம் வர்றதுக்கான மிகச்சிறந்த வழி. This is the correct mood and attitude in which we should visit Kanchipuram. இவ்வளவு பெரிய ஸ்தலத்தை பத்தி வர்ணிக்கிறதுக்கு நேரமும் காலமும் ரொம்ப குறைவா தான் இருக்கு. So the time is very much grossly insufficient to discuss such a wonderful place as Kanchipuram. ஸ்ரீ ஸ்ரீ வரதராஜ சுவாமி கி ஜெய். சோ பல குறைகள் இருந்தாலும் அடியேன தாசனை மன்னிச்சு இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. காஞ்சிபுரம் சேத்திரம் பத்தி ஒரு சுருக்கமான ஒரு உரையாடல் தான் நம்ம பார்த்தோம். ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சிருங்க. உங்களுடைய கோரிக்கை. மிக்க நன்றி அனைவருக்கும். கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராதாபதி கனையா பிரபு, காஞ்சிபுரத்தை நீங்க கொடுத்த வர்ணனைய அப்படியே கலாநிதி பிரபு வர்ணனை கொடுத்து கொண்டிருந்தார். வரதராஜர், யதோக்தகாரி பெருமாள், கோயில் மலை பெருமாள் எப்படி காஞ்சிபுரம் வரதராக அறியப்படுகிறார், பிறகு அங்க நடந்த லீலைகள், சைத்தன்ய மகாபிரபு காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தது, நாம எந்த மனோபாவத்துல காஞ்சிபுரத்தை அணுக வேண்டும். சோ இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வந்து விளக்கினீர்கள். சென்ற வருடம் அத்திவரதர் நடந்த போது லட்சக்கணக்கான மக்கள் தினந்தோறும் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்த போது ராதாபதி கனையா பிரபு, அவருடைய மனைவி, அவங்களாம் பெரிய சேவையை செய்து வரக்கூடிய வைஷ்ணவர்களுக்கெல்லாம் உணவை கொடுத்து கொண்டிருந்தனர். மிகப்பெரிய சேவை காஞ்சிபுரத்துல. அதற்கும் மேலாக நேற்று ராதாபதி கனையா பிரபு யதோக்தகாரி பெருமாள் ஆலயத்திற்கு சென்ற போது தரிசிக்க சென்றார். அப்ப அங்க இருக்கக்கூடிய பூஜாரி, நான் சென்று வருவதற்கு 10 நிமிடம் ஆகும், அதனால நீங்க பெருமாளை பாத்துங்கன்னு அவரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டார். அதனால ராதாபதி கனையா பிரபு நேற்று தனிமையில 10 நிமிடத்திற்கு மேலாக யதோக்தகாரி பெருமாளுடன் வந்து அவர் வந்து தனிமையில் இருந்தார். அவர் பொதுவா பக்தர்கள் காஞ்சிபுரத்திற்கு செல்லும் போது இந்த யதோக்தகாரி பெருமாளுடைய மகிமை புகழ வந்து எடுத்து கூறி வருவார். நமக்கும் வந்து சைத்தன்ய மகாபிரபு காஞ்சிபுரத்துக்கு வருகை புரிந்த போது சில நாட்கள் வரதர் கோயிலுக்கு முன், பிறகு ஏகாம்பரேஸ்வரர் இதெல்லாம் தரிசித்ததை அறிகிறோம். சைத்தன்ய சரிதாமிருத்தத்துல மிக அற்புதமான முறையில ராதாபதி கனையா பிரபு நேரடி வர்ணனை கொடுத்து அதை கலாநிதி பிரபு கொடுத்திருக்கிறார். அதனால எல்லாரும் ஒரு தடவை
இவர்களுக்கும் இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவதற்கு ஒரு தடவை உறக்க மகாமந்திரத்தை உச்சரிப்போம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீநாராயண் பிரபு. பிரபு தேங்க்யூ வெரி மச் பிரபு. ரொம்ப அற்புதம் பிரபு. இது பொதுவாக நம்ம வந்து காஞ்சி ஸ்தல வரலாறுன்னு பேசுவோம். பட் அந்த ஸ்தல வரலாறு எவ்வளவு அற்புதமா அந்த புன்முருளோட அதோட தாற்பயம் கூடவே அதோடைய பக்தியோட நுணுக்கம் அது எல்லாமே ரொம்ப அற்புதமா வெளிக்கொடுத்தீங்க பிரபு. கூட அது ஒரு ஒரு விஷயத்துக்கும் எப்படி நம்மளுடைய பக்திக்கு அது வந்து அனுகூலியமா அது எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறது வந்து அந்த குணநலன்கள் வழியாக நீங்க ரொம்ப அற்புதமா கொடுத்தீங்க பிரபு. தேங்க்யூ சோ மச் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. இதுல நமக்கு நேரம் இல்லாதனால அத்திவரதருடைய இன்னும் கொஞ்சம் லீலை கூட பார்க்க முடியல. கண்டிப்பா அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும்போது நிச்சயமா அதை பார்க்கலாம் பிரபு. தேங்க்யூ. eagerly waiting for your next class ராதாபதி கனையா பிரபு. thank you பிரபு. கலாநிதி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரேம பக்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. எக்ஸலண்ட் கிளாஸ் பிரபு. வண்டர்ஃபுல். காஞ்சிபுரத்துக்கே பர்சனலா அஷன் போன மாதிரி இருந்தது. ஏதோத்தகாரி பெருமாள், வரதராஜ பெருமாள் எல்லாரும் ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. நீங்க மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய பாஸ்ட் டைம்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறோம் பிரபு. தேங்க்ஸ் a lot. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இல்ல ஜீவன பிரபுக்கு தான் நன்றி தெரிவிக்கணும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. வஞ்சா கல்பத்ருப்யஸ்ய கிருபா சிந்து பதிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. श्रील प्रभुपाद की जय. गौर कथा सीरीज की जय. हरे कृष्ण.